இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் நீ முத்திரை போடப்பட்ட ஒரு கிரய பத்திரம் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஓகே, வாசிக்கிறீங்களா? உதயதா இப்போ நம்ம கிளீனா வாசிக்கிற அந்த ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்தில் இருந்து இந்த முழு அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಗುರಿಯಾಗಿಟ್ಟು ನಾವು ಈ ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பத்திரம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ಕ್ರಯ ಪತ್ರ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದೀರಾ? பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம பணக்காரங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் கையை உயர்த்துறாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளை ஜீப் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. பத்திரத்தை பார்த்தவங்களை கை தூக்குங்க. ಕ್ರಯ ಪತ್ರ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದೀರಾ? டாக்குமெண்ட். ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க, இப்போ வாசிங்க பாப்போம். ಈಗ ನೋಡಿ, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் ஒரு முத்திரை போட்ட கிரய பத்திரம், ನೀನು ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಕ್ರಯ ಪತ್ರ, அடுத்தது திறந்திருக்கிற பிரதி பத்திரம், எல்லாரும் படிக்கக்கூடியதான அநேக எழுத்து உள்ளதான திறந்திருக்கிறதான பிரதி பத்திரமும், என்ன பத்திரம்? பிரதி பத்திரமும். அடுத்தது இந்த சாசனங்களை வாங்கி, மாத்திரமல்ல, அது பிரியமானவர்களே சாசனமா இருக்கிறது. எழுதப்பட்ட நிறைய பிரின்சிபல், இந்த கண்டிஷன் செஞ்சா இந்த காரியம் உங்களுக்கு உண்டு. ಈ ತರ ಶಾಸನಗಳಿದೆ, ಈ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೆ ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ ಸಿಗುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இது முத்திரை போடப்பட்ட ஒரு பத்திரம். ಮೊದಲು ನೋಡಿ, ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಕ್ರಯ ಪತ್ರ. இரண்டாவது, இது கிரயம் கொடுத்து வாங்கின பத்திரம். ಎರಡನೇದಾಗಿ, ಈ ಪತ್ರ ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಕ್ರಯ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸಿರುವ ಪತ್ರವಾಗಿದೆ. இது எந்த கவர்மெண்ட் அலவன்ஸ்னால வந்தது அல்ல. ಗವರ್ಮೆಂಟ್ ಸುಮ್ಮನೆ ಕೊಡುವ ಅಲವನ್ಸ್ ನ ಬಂದದಲ್ಲ. உங்களுக்கு வீடே இல்ல, ಇವರಿಗೆ ಮನೆ ಇಲ್ಲ, அதனால இவங்களுக்கு ஒரு வீடை கொடுத்திருக்கிறோம், ಆದ್ರಿಂದ ಇವರಿಗೆ ಒಂದು ಮನೆ ಕೊಡುತ್ತೇವೆ என்று சொல்லப்பட்டதான ಎಂದು ಹೇಳುವ. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த பத்திரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ಆ ಪತ್ರಕ್ಕೆ ಹೆಸರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಹಕ್ಕು பத்திரம். ಹಕ್ಕು ಪತ್ರ ಅಂತ ಅಲ್ಲ, உஷாக்கெல்லாம் தெரியாது. ஓகே, ஹக்கு பத்திரம், ಹಕ್ಕು ಪತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வீடு இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க, அது பேர் ஹக்கு பத்திரம், உரிமையின் பத்திரம். ಮನೆ ಇಲ್ಲದೆ ಇರೋವರಿಗೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಹಕ್ಕು ಪತ್ರ ಕೊಡ್ತಾರೆ. ஒரு இடத்துல 15 வருஷம் குடியிருந்துட்டா, ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ 15 ವರ್ಷ ಇದ್ದರೆ அது கவர்மெண்ட் பார்த்து, ಗವರ್ಮೆಂಟ್ ಅದನ್ನ ನೋಡಿ, இவங்களுக்கு வீடு இல்ல, ಇವರಿಗೆ ಪಾಪ ಮನೆ ಇಲ್ಲ, அதனால இவங்க வீட கட்டிக்கொள்றதுக்கு ಇವರು ಅಲ್ಲೇ ಮನೆ ಕಟ್ಟಲಿ ಹಕ್ಕು ಪತ್ರத்தை கொடுக்கிறேன், ಹಕ್ಕು ಪತ್ರ ಕೊಡ್ತಾರೆ. இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் ಈ ಹಕ್ಕು ಪತ್ರ ತಗೊಂಡೋಗಿ பேங்க்ல வைக்கும்போது, ಬ್ಯಾಂಕ್ ಇಡುವಾಗ பேங்க்ல இருந்து கொஞ்சம் சலுகைகள், பணம் கிடைக்கும், ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹಣ ಸಿಗುತ್ತೆ, அதை வச்சு அவங்க வீடு கட்டிக்கொள்வாங்க. ಆ ಹಣ ಇಟ್ಟು ಇವರು ಮನೆ ಕಟ್ಟಬಹುದು. அப்ப வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இதோ நான் அவர்களுக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இது முத்திரை போடப்பட்டது. ಇದು ಮುದ್ರೆ ಇಡಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ. முத்திரை போடப்பட்டதுன்னா என்னது? ಮುದ್ರೆ ಇದೆ ಅಂತ it has the seal of government. ಗವರ್ಮೆಂಟ್ ಸೀಲ್ ಇದೆ, ಮುದ್ರೆ, அரசாங்கத்தின் முத்திரை இருக்கிறபடியாலே, ಆ ಗವರ್ಮೆಂಟ್ ನ ಮುದ್ರೆ ಇರುವುದರಿಂದ இந்த பத்திரத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ಈ ಪತ್ರಕ್ಕೆ ವೆಯ್ಟ್ ಇದೆ, ಅಧಿಕಾರವಿದೆ. இதற்கு மிகவும் அதிகாரம் இருக்கிறது, ಅಧಿಕಾರವಿದೆ, ಘನತೆ ಇದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிஸ்டர் கிருபைநாதன் அவர்கள், ಮಿಸ್ಟರ್ ಕಿರುಬೈನಾಥನ್ ಅವರು சுமார் 36 வயது உள்ளதான, ಸುಮಾರು 36 ವಯಸ್ಸುಳ್ಳದ அருமைராஜ் அவர்களுடைய மகன், ಈ ಅರುಮರಾಜ್ ಅವರ ಮಗನು இந்த இடத்திற்கு ಈ ಜಮೀನಿಗೆ உரிமையாளன், ಹಕ್ಕುಗಾರನು என்று பத்திரம் டைப் பண்ண பிறகு, ಈ ಪತ್ರ ಟೈಪ್ ಮಾಡಿದ ನಂತರ அதுல கவர்மெண்ட் சீல் குத்துன பிறகு, ಅಲ್ಲಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಸೀಲ್ ಹಾಕಿದ முழு ನಂತರ அரசாங்கமும் ಗವರ್ಮೆಂಟೇ ಬಂದು இந்த இடம் யாருக்குரியதுன்னு அதுக்கு அதிகாரம் கொடுக்கும். ಗವರ್ಮೆಂಟ್ ಯಾರಿಗೆ ಈ ನೆಲ ಅಧಿಕಾರ ಅಂತ ಕೊಡುತ್ತದೆ? இந்த மனிதனுக்கு என்று கொடுக்கும்.
ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋ ಹೆಸರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೆಸರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லாம் பார்க்கறத பார்த்தா பயமா இருக்கு. ನೀವು ನೋಡಿದ ಭಯವಾಗಿದೆ ನನಗೆ. அப்போ இது ஒரு அதிகாரப்பூர்வமான பத்திரம், முத்திரை போடப்பட்ட பத்திரம், ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಪತ್ರವಾಗಿದೆ. இரண்டாவது ಎರಡನೇದು ನೋಡಿ, அங்கே அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದು ನೋಡಿ, இது கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. ಕ್ರಯ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. It has a value, அதற்கு ஒரு கிரயம் இருக்கிறது, ಅದಕ್ಕೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ. ಕ್ರಯ ಕೊಟ್ಟು அதற்கு ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ಕ್ರಯ ಸಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம ஒரு இடத்தை வாங்குவோம்னு சொன்னா ನಾವು ಒಂದು ನೆಲ ಖರೀದಿಸಬೇಕಾದ್ರೆ 10 லட்சமோ 10 ಲಕ್ಷವೋ 20 லட்சமோ 20 ಲಕ್ಷವೋ பிரியமானவர்களே, ஏதோ நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற சில லட்சியங்களை கொடுப்போம். ನಮ್ಮ ಆ ಗುರಿಯನ್ನು ಪೂರ್ಣ ಮಾಡಕ್ಕೆ ಹಣ ಹಾಕಬೇಕು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ உன்னை ಉಂಟಾಗಲಿ. மீட்க கர்த்தர் எவ்வளவு லட்சம் கொடுத்தார்? பக்கத்துல உள்ளவங்களை தட்டி கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಕೇಳಿ, ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಕ್ಕೆ ವಿಮೋಚಿಸಕ್ಕೆ ಕರ್ತನ ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕೊಟ್ಟನು ಅಂತ. உலகத்து மனுஷன்லாம் சொல்றான், ನೋಡಿ, இந்த ಲೋಕದ கிறிஸ்தவனுக்கு எவ்வளவோ லட்சம் பாரின்ல இருந்து வருது, அதான் இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க. அதனால பக்கத்துல உள்ளவங்களை தட்டி கேளுங்க, உனக்கு மீட்க கர்த்தர் எவ்வளவு லட்சம் கொடுத்தாரு? பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. ಹೇಳಿ. 1 லட்சமும் கொடுத்த மாதிரி இல்ல, பாஸ்டர் தான் எங்க கிட்ட இருந்து லட்சமா காணிக்க வாங்கிட்டு இருக்காரு. ಏನಿಲ್ಲ, ಪಾಸ್ಟ್ರೇ ನನ್ನ ಕೈಯಿಂದ ತಗೋತಾ ಇದ್ದಾರೆ ಕಾಣಿಕೆ. ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாரு சொல்லுங்க. ದೇವರು ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕೊಟ್ಟರು ನಿಮ್ಮ ಕೈಗೆ? படா பூசணிக்காவை முழுங்கிட்டு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா டாலரையும் கொடுப்பார். ಆತ ನನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಿರುವ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. சாதா ஒரு 20 லட்சமோ 5 லட்சமோ 2 லட்சமோ 1 லட்சமோ 50,000மோ கொடுத்து ஒரு இடத்தை வாங்கிட்டு, ಸಾದಾ 20 ಲಕ್ಷ 50 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸಿ ಜಮೀನನ್ನು, இது ஏன் இடம், ಇದು ನನ್ನ ಸ್ಥಳ, யாரும் அங்க போயிடக்கூடாது, ಯಾರಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು, அது ஏன் இடம், ಇದು ನನ್ನ ಜಾಗ, அதுக்கு வேலி போட்டு காப்பாற்றணும், ಅದಕ್ಕೆ ಬೌಂಡ್ರಿ ಹಾಕಬೇಕು ಕಾಪಾಡಕ್ಕೆ, அது ஏன் இடம், ಇದು ನನ್ನ ಜಾಗ என்று உரிமை பாராட்டுறீங்களே. ಇದು ಹಕ್ಕು ತೋರಿಸ್ತೀರ. ஏசப்பா உனக்கு எவ்வளவு கொடுத்தாருங்க? ಏಸಪ್ಪ ನನಗೆ ಏನು ಕೊಟ್ಟರು சொல்லுங்க. தான் உயிரையே கொடுத்துட்டார், ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. அவர் கல்யாணம் கட்டல, ಅವ್ರು ಮದುವೆ ಮಾಡಲಿಲ್ಲ. சிலது தெய்வம்னு சொல்லிட்டு 2 3 4 எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு, தெரியாதவளையா வச்சிருக்கு, எல்லாமும் வச்சிருக்கு. அந்த கதை நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். ತನ್ನ ಸ್ವಂತ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் 11ஆம் சங்கீதத்துல, 11ನೇ ಕೀರ್ತನೆ அவருடைய சிங்காசனம் வானத்துல இருந்தாலும் ಕರ್ತನ ಸಿಂಹಾಸನ அவர் யார் கூட ಆಕಾಶದಲ್ಲಿ இருக்கிறாராம்? ಯಾರ ಬಳಿ தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தீனா, தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை கொட்டு ಹೇಳಿ, நீ புறம்போக்கு இல்லடா, ನೀನು ಯಾರಿಲ್ಲ. இயேசுவால விலை கொடுத்து வாங்கப்பட்ட பட்டா நிலம். ಯೇಸುವಿನ ಖರೀದಿಸಲ್ಪಟ್ಟ ஒரு பையன் உன்னை தொட முடியாது, ಬೇರೆ ಯಾರು ಕೈ ಹಾಕಂಗಿಲ್ಲ. ஒரு பையன் உனக்கு விரோதமா மந்திரம் பண்ண முடியாது, யாரு மாட்ட ಮಂತ್ರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு பையன் உனக்கு விரோதமாய் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விட மாட்டார். ಬೇರೆ ಯಾರು ನಿನ್ನ ಮೇಲೆ ತನ್ನ ಅಧಿಕಾರ ತೋರಿಸಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ದೇವರು உன்னை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். ದೇವರು ಕ್ರಯ ಕೊಟ್ಟು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்லுது, ಸತ್ಯವಿದೆ ಹೇಳುತ್ತದೆ, அந்த பத்திரம் அதிகாரப்பூர்வமான முத்திரை போடப்பட்டது. ಆ ಕ್ರಯ ಪತ್ರದಲ್ಲಿ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாவது, அது கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. ಎರಡನೇದು ಈ ಪತ್ರಕ್ಕೆ ಕ್ರಯ ಕಾಸು ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மறை பொருள் அல்ல. ಮೂರನೇದು, ಇದು ಮರೆಯಾದ ಪತ್ರವಲ್ಲ. இந்தியில எங்க அப்பா சொல்லுவாங்க, ಮೊದಲು ನಮ್ಮ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, எதுக்கு தெரியுமா பத்திரம்னு பேர் வந்திருக்கு? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಕ್ರಯ ಪತ್ರ ಅಂತ ಹೆಸರು ಬಂದಿದೆ? பத்திரமா வச்சுக்கிடணும்டா. ಈ ಪತ್ರವನ್ನು ಭದ್ರವಾಗಿ நம்ம ಇಡಬೇಕು. டாக்குமெண்ட் யாருக்குமே தெரியப்படாது. ಯಾರ ಕಣ್ಣಲ್ಲೂ ಈ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಬೀಳಬಾರದು. நம்ம டாக்குமெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, ನಮ್ಮ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ರೆ, பத்திரம் போட்டு இன்னொருத்தன் தனக்கு அந்த இடத்தை மாத்திடுவான். ಇನ್ನೊಬ್ಬನು ಕಳ್ಳ ಪತ್ರ ಹಾಕೊಂಡು ತನಗೆ ಕ್ರಯ ಮಾಡ್ಕೊತಾನೆ ಸ್ಥಳವನ್ನು. தேசத்தை ஒரு தாத்தா ஆள வந்தாரு பாருங்க. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ತಾತ ಬಂದ್ರು. அவர் சில சட்டத்தை போட்டாரு. ಆರು ಕೆಲ ನಿಯಮ ತಂದರು. ಮೊಬೈಲ್ ಅಡಿಚಿட்டா, ಫೋನ್ ನೋಡಿದ್ರೆ, ಫೋನ್ ನಂಬರ್ கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டா, ಒಬ್ಬರ ಫೋನ್ ನಂಬರ್ ಈ ಕಂಪ್ಯೂಟರ್ ಹಾಕಿದ್ರೆ போட்டிருக்கிற ஜட்டி கணக்கு கூட அங்க வந்துருது. ನಾನು ಹಾಕಿರೋ ಎಲ್ಲಾ ವಸ್ತ್ರದ ಲೆಕ್ಕವು ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. ಅರ್ಥ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿದ್ರು. எல்லாத்தையும் நிர்வாணமாக்கிட்டான் பாய். ಎಲ್ಲವನ್ನು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟನು. என்ன இருக்கு ஏது இருக்கு, வச்சிருக்கிற வண்டி
எல்லாம் வெளியே வந்துருச்சு. ಇರುವ ಮನೆ ಗಾಡಿ ಎಲ್ಲ ಬಂದಾಯ್ತು. There is no privacy. ಪ್ರೈವಸಿ ಅಂತ ಇಲ್ಲ. இந்த உலகத்துல எதுவுமே privacyன்னு நம்ம வச்சுக்கிட முடியாது. ಮರೆಯಾಗಿ ಏನು ಇಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எதையும் தமக்கென்று வச்சுக்கொள்ள முடியாது. ಏನು ಇಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நமக்கு வேண்டியதில்லை. ಅದು ಬೇಕಿಲ್ಲ. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ಈಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வெளிப்படையாய் எழுதப்பட்ட ஒரு நிருபம். ಇದು ಅನೇಕರು ಓದುವಂತೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಪತ್ರ. ஒருவனும் ಕೆಟ್ಟು போகக்கூடாது. ನೋಡಿ, ಯಾರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஒருவனும் கீழே போகக்கூடாது. ಯಾರು ಕೆಳಗೆ ಬೀಳಬಾರದು. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். ಕಳ್ಳನು ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾಶ நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி, ಆದರೆ ಯೇಸು ಜೀವ அந்த ಕೊಡುವುದಕ್ಕೆ, ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன். ಆ ಜೀವ ಪೂರ್ಣಗೊಳ್ಳಕ್ಕೆ, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி, ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ தன்னைத்தானே தரித்திரராய் மாற்றிக்கொண்டவன். ಆತನು ಬಡವನಾದನು. கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ದೇವರ ದಯೆ ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದು. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ಪೌಲ್ ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, கிருபை என்ன என்பதை அறிந்திருக்கிறீர்களே. ದೇವರ ಕೃಪೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಲ್ವಾ. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், ಆತನ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರು. நாம் அவர் தரித்திரம் அடைகிறதினால் ஐஸ்வர்யவானாக மாறுவோம் என்று, ಆತನು ಬಡವನಾಗುವುದನ್ನು ನಾವು ಐಶ್ವರ್ಯ ಆಗುತ್ತೀವೆಂದು தம்மை தாமே வெறுமையாக்கினார். ಆ ದೇವರು ತನ್ನನ್ನೇ ಬರಿದು ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திறந்து வைக்கப்பட்ட புஸ்தகம். ಇದು ಓದುವಂತೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಪುಸ್ತಕ. யாரெல்லாம் விசுவாசித்து ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ, அவங்களுக்கெல்லாம் அந்த பத்திரம் சொந்தமா கிடைக்கும். ಆ ಪತ್ರ ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்துக்கு ஒப்பனையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಮವಾಗಿ ಎಫೆಸಿಯ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எல்லா டாக்குமெண்டேஷனையும் மேல பரலோகத்துல செஞ்சு எல்லா ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்து விட்டார். 4வது வசனம் வாசிங்க. தமக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அவருடைய அன்பினாலே நான் பரிசுத்தம் உள்ளவனாய் இருப்பதற்கும், குற்றம் இல்லாதவர்களும், எந்த விதமான குற்றமோ குறையோ கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கும், அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய அன்பை எனக்கு காண்பித்து, ಆತನ ಪ್ರೀತಿ ನನಗೆ ತೋರಿಸಿ, there is no forgery என்று சொல்லி என்னை அங்கீகரிச்சு வச்சிருக்கிறார். ಈ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್, ಫೋರ್ಜರಿ ಇಲ್ಲ ಅಂತ ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ. மேல எந்த forgery கேஸ் கூட கிடையாது. ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವ ಫೋರ್ಜರಿ ಕೇಸ್ ಇಲ್ಲ. வாசிங்க அடுத்த வசனம், வாசிங்க 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபையிலும் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாய் நான் காணப்படும்படிக்கு தம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னதான் மாத்தி இருக்கிறாரு. சுவிகார புத்திரர் ஆகும்படி he has adopted me. ನನ್ನನ್ನು ಆತನು ಅಡಾಪ್ಟ್ ಮಾಡಿದಾನೆ. அடாப்ட் என்று சொன்னால் என்ன? ಅಡಾಪ್ಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? ஸ்வீகார புத்திரன் என்று சொன்னால் என்ன? ಸ್ವೀಕಾರ ಪುತ್ರನ್ ಅಂದ್ರೆ ಏನು? தாயும் இல்லை, ಆ ಹುಡುಗನೇ ತಾಯಿ ಇಲ್ಲ, தகப்பனும் இல்லை, ತಂದೆ ಇಲ್ಲ, எந்த உரிமையும் இல்லாத ಯಾವ ಹಕ್ಕು ಇಲ್ಲದ ஒரு அநாதை பிள்ளை, ಒಂದು ಅನಾಥ ಮಗು. அல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான் லட்சுமி தேவி நகர் பக்கத்துல. ಈ ಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿ ನಗರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದ. அவனுக்கு ஏராளமான சொத்தெல்லாம் இருந்துச்சு, ಹೇರಾಳವಾಗಿ ಆಸ್ತಿ ಇತ್ತು, ஆனா பிள்ளை இல்ல. ಆದರೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅವನಿಗೆ. அதனால அவன் என்ன செஞ்சான், நாய் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு போயிட்டான். ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ನಾಯಿ ಹೆಸರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬರೆದು ಬಿಟ್ಟನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு அதை வேண்டாம் விடுங்க, எந்த நாயின்னு கண்டுபிடிச்சு ஓடிடாதீங்க. ಯಾವ ನಾಯಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೋಗಬೇಡ್ರಿ. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இங்க வேதம் சொல்லுது, ನೋಡಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஒன்னும் இல்ல, எந்த உரிமையும் இல்லாதபடி, ಏನು ಹಕ್ಕಿಲ್ಲದೆ பாழான நிலத்தில் இருந்தது நான் நம்மை ಹಾಳಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು அவருடைய ಸ್ವೀகார புத்திரராக அவர் மாற்றி ದೇವರ ಸ್ವಕೀಯ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯಾಕೆ? அவருடைய புகழ்ச்சிக்கு நான் பங்குள்ளவனாயிருக்கேன், ದೇವರ ಪ್ರಖ್ಯಾತಿಯನ್ನು ಹೇಳುವ, அவருடைய மகிமைக்கு நான் காரணராயிருக்கேன், ದೇವರ ಮಹಿಮೆಗೆ ಕಾರಣರಾಗಿರುತ್ತೇನೆ. இயேசுவுக்குள்ள என்னெல்லாம் கனம் இருக்குதோ, ಯೇಸುಗೆ ಏನೆಲ್ಲ ಘನತೆ ಇದೆಯೋ கனத்தை நான் பெறும்படிக்கு ಆ ಘನತೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ அவர் என்னை முன்குறித்தார்.
ಆತನನ್ನು ಮುಂದಾಲೋಚನೆ ಮಾಡಿ என்னை தெரிந்து கொண்டார். ಆರಿಸಿದನು. 12வது வசனம் 11வது வசனம் சொல்லுது. 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 12வது வசனம் சொல்லுது. 12ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய ஆலோசனையின் பிரகாரமாகவும் ಎಲ್ಲವನ್ನು ನಡೆಸುವ ಆತನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமும் ಆತನ ತೀರ್ಮಾನ ಪ್ರಕಾರ நான் அதற்கு சுதந்திரவாளியா இருக்கும்படிக்கு ನಾನು ಸ್ವಾಧೀನನಾಗಿರುವ நான் அதற்கு குமாரனா இருக்கும்படிக்கு ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಪಾಲುಗಾರನಾಗದಕ್ಕೆ எப்பொழுது இந்த சத்திய வசனத்தை விசுவாசித்தேனோ ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಯಾವತ್ತು ನಂಬಿದೇನೋ அப்பொழுது ಆಗ நான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ಆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದಕ್ಕೆ என்னை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டு வைத்தார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನನಗೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿದ್ದಾನೆ. I have been sealed document ನಾನು ಸೀಲ್ ಹಾಕಪಟ್ಟಿರೋ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ that I am worth for the blessing of the Lord Jesus Christ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಬರುವ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಮೇಲೆ ಸೀಲ್ ಹಾಕಿದೆ. Hallelujah. Hallelujah. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சி பெந்தைகோஸ்து மாதிரி உட்காராதீங்க, கொஞ்சம் ராஜ கம்பீரத்தோட உட்கார்ந்து பக்கத்துல உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, நான் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியினாலே ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ தேவனாகிய கர்த்தருடைய ದೇವರಾದ ಕರ್ತನ சகல சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ಸಕಲ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போ இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவருடைய பிள்ளைகளாகி நம்ம ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ಅವನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಿರೋ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೀವಿ. இததான் எரேமியா சொல்லுகிறார். ಇದನ್ನು ಯೆರೆಮೀಯ ಹೇಳುತ್ತಾರೆ. இது திறக்கப்பட்ட புஸ்தகம், ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರವಿದು. அடுத்தது இது எப்படிப்பட்டதா? ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದಿದು? பிரியமானவரே, இந்த புஸ்தகம் எப்படிப்பட்டது? ಈ ಪುಸ್ತಕ ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದು? அநேக சாரங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிள்ளைகளானால் அநேக சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ಮಕ್ಕಳಾದರೆ ಅನೇಕ ಸ್ವಾಧೀನ ಹೊಂದಬಹುದು. ಲ್ಯಾಂಡ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟೇಶನ್ நீங்க வாங்குனீங்கன்னா ಈ ಲ್ಯಾಂಡ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟೇಶನ್ ನೋಡಿದರೆ அதுல சொல்லப்பட்டிருக்கும், ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. இதுல நீங்க வீடு கட்டிக்கலாம், ಇಲ್ಲಿ ನೀವು ಮನೆ இத ಕಟ್ಟಬಹುದು, நீங்க திராட்சை தோட்டமா வச்சுக்கலாம், ತೋಟ ಕಟ್ಟಬಹುದು, இத நீங்க விக்கலாம், ಇಲ್ಲದ್ರೆ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಮಾರಬಹುದು, இத அடமானத்துக்கு வைக்கலாம், ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇಡಬಹುದು, இத லோன் எடுத்துக்கலாம், ಲೋನ್ ತಗೋಬಹುದು. நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அத சில சாராம்சங்கள் போடப்பட்டிருக்கு. ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಸಾರಾಂಶವಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கிற உனக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ನಿನಗೆ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் ವೇದ இருக்கிறது. ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಹೌದು ಆಮೆನ್ ಎಂದು ಇದೆ. இப்போ செய்திக்கு நேராய் கடந்து ದೇವರ வருகிறேன். ವಾಕ್ಯ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. நம்ம 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 32ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ நேரமில்லை, நான் சீக்கிரமாய் சொல்லி போகிறேன். ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இது ஒரு ಉಂಟಾಗಲಿ. கதை அல்ல, ಇದೊಂದು ಕಥೆ ಅಲ್ಲ, பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனையும் அல்ல. ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆ ಅಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರೋ ಮುಂಚೆ 589 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 589 ವರ್ಷ ಮುಂದೆ ನಡೆದ ಘಟನೆ. பாபிலோனின் ராஜா, அன்று பாபிலோன் வல்லரசு நாடா இருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಮಹಾ ದೊಡ್ಡ ರಾಜ್ಯವಾಯಿತು. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், ಬಾಬಿಲೋನ್ ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, எருசலேமை சுற்றிலும் மதிலிட்டான். ಯೆರೂಸಲೇಮ್ ಸುತ್ತಲೂ ಆತನು ಮದಿಲು ಕಟ್ಟಿನು. அவன் பிரியமானவர்களை சேனைகளை கொண்டு வந்து ಸೈನ್ಯವನ್ನು ತಂದು அவன் நிறுத்தினான். ಸುತ್ತಲೂ ಇಟ್ಟನು. அந்த நேரத்தில் செதக்கியா யூதாவுக்கு ராஜாவாய் இருந்தார். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಸೆದೆಕಿಯ ಯೂದನಿಗೆ இந்த ಅರಸನಾಗಿದ್ದನು. செதக்கியா ராஜாவை சிறை கொண்டு போவார்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ಕರ್ತನ ಮಾತೇನು, ಸೆದೆಕಿಯ ಅರಸನನ್ನು ಇವರು ಕೈದಿಯಾಗಿ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எருசலேமின் மாநகரம் சிறைபிடிக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை. ಯೆರೂಸಲೇಮ್ ಮಹಾನಗರ ಸೆರೆಯಾಗುತ್ತದೆ, ಕರ್ತನ இந்த ಮಾತಾಗಿತ್ತು. நகரம் இடிக்கப்படும் என்பது தேவனுடைய வார்த்தை. ಈ ನಗರ ಇಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ இங்கே ಕರ್ತನ ಮಾತು. உள்ளவர்கள் எல்லாம் சிறை கொண்டு போகப்படுவார்கள், பட்டணம் நெருப்பினால் சுட்டரிக்கப்படும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ಜನರು ಸೆರೆಗೊಳಪಡುತ್ತಾರೆ, ನಗರವು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುವುದು ಕರ್ತನ ಮಾತು. இந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டதானே ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿರುವ தீர்க்கதரிசியாகிய எரேமியா ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯ சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். ಈಗ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. சூழ்நிலைகள் எதுவும் அனுகூலமா இல்ல. ಸನ್ನಿವೇಶವು ಅನುಕೂಲವಾಗಿಲ್ಲ. நீங்க சொல்லலாம், ஏகப்பட்ட கடன் என்கிட்ட இருக்கு. ನೀವು ಹೇಳಬಹುದು, ಜಾಸ್ತಿ ಸಾಲ ನನಗಿದೆ. நமக்கெல்லாம் இடம் வாங்குறதான்னு அந்த நினைப்பு கூட வரக்கூடாது. ನೆಲ ಖರೀದಿಸೋ ನೆನಪು ಕೂಡ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ வரக்கூடாது. ಆ ಕನಸಲ್ಲಿ ಕೂಡ ಬರಬಾರದು. இங்க எரேமியாவுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. ಯೆರೆಮೀಯ ವಿಷಯ ನೋಡಿ ಅದೇ ತರ ಇದೆ. பட்டணம் முழுவதும் சூறையாடப்பட போகிறது. ನಗರವೆಲ್ಲ ಸೂರೆಯಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இவன் பிரியமானவர்களே, ராஜாவின் அரண்மனையில ஒரு ஜெயில் இருந்தது, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். ಈ ಯೆರೆಮೀಯನು ಅರಸನ ಅರಣ್ಮನೆ ಕೆಳಗೆ ಒಂದು ಜೈಲಿತ್ತು, ಆ ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது தான் இந்த வார்த்தை வருகிறது. ಸೆರೆಮನೆಯಿರುವಾಗಲೇ ಈ ಮಾತು ಬರುತ್ತದೆ. நீ ஒரு பத்திரத்தை எழுத சொல்லு. ಈ ಸಮಯ ಒಂದು ಪತ್ರ, உங்க பெரியப்பாவை கூப்பிடு,
ದೊಡ್ಡಪ್ಪನು ಕರೆ, இடத்தை கிரயம் முடிக்கிறவனாயிரு. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ರಯ ಮುಗಿಸು. நான் அந்த பத்திரத்தை உனக்கு தருகிறேன். ನಾನು ಆ ಕ್ರಯ ಪತ್ರ ನಿನಗೆ நீ ಕೊಡ್ತೀನಿ. அதை ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். ನೀನು ಒಂದು ಮಣ್ಣು ಪಾತ್ರೆ ಒಳಗೆ ಇಡಬೇಕು. வெகு காலமாய் காப்பாற்றுவதற்கு. ಅನೇಕ ದಿನ ಕಾಪಾಡಲ್ಪಡುವುದಕ್ಕೆ. யார் வீட்ல எல்லாம் இரும்பு பீரோ இருக்கு? ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಕಬ್ಬಿನ ಬೀರೋ ಇದೆ? தகர பீரோ இருக்கு. தெரிஞ்சிடக்கூடாது. சாப்பிட்டு முடியச்சில்ல யாராவது கார்ல தூக்கி போட்டு போயிடும். ಯಾರಾದ್ರೂ ಎತ್ತಾಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. தூக்க மாட்டீங்க. ட்ரங்க் பெட்டி யார்ட்டன்னா இருக்கா? ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಟ್ರಂಕ್ ಪೆಟ್ಟಿ ಇದೆ? பீரோ இருக்கா? ಬೀರೋ ಇದೆಯಾ? நான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த பத்திரத்தை என்ன செய்? ಈ ಕ್ರಯ ಪತ್ರವನ್ನು ಏನು ಮಾಡು? வாசிங்க பார்க்கலாம். 20வது வசனம் கடைசி பகுதி. 20ನೇ ವಾಕ್ಯ ಕೊನೆಯ ಭಾಗ ನೋಡಿ. 14வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க. 14ನೇ ವಾಕ್ಯ ಕೊನೆಯ ಭಾಗ ನೋಡಿ. அவைகள் அநேக நாட்கள் காப்பாற்றப்படும்படிக்கு, ಅದು ಬಹು ದಿವಸ ಇರುವುದಕ್ಕೆ, அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஒரு மண்பாண்டத்துக்குள்ள பத்திரமா, ಒಂದು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಮಡಿಕೆ ಇಡು. இரும்பு பாத்திரத்துல வைக்க சொல்லல ஆண்டவர். ಕಬ್ಬಿನ ಪಾತ್ರದಲ್ಲಿ ಇಡಕ್ಕೆ ಹೇಳಿಲ್ಲ. இல்லாட்டி எங்கேயாவது ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல வைக்க சொல்லல. ಇಲ್ಲದ್ರೆ ಬೇರೆಲ್ಲೋ ಭದ್ರವಾಗಿಡು ಅಂತ ಹೇಳಿದಿಲ್ಲ. மண்பாண்டத்துக்குள்ளே வை. ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಡು. எதற்காக மண்பாண்டத்துல வைக்கணுமா? ಯಾಕೆ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು? மண்பாண்டத்துல வைத்தாலும் ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು வெகு காலமா பாதுகாக்கணும். ಇದು ಬಹುಕಾಲ ಇರಬೇಕು. விசுவாசியே, உனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿ ದೇವರು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை நீ ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கணும். ಅದು ನೀವು ಮಣ್ಣು ಪಾತ್ರೆಯೊಳಗೆ ಇಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படியாக, ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುವುದಕ್ಕೆ, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன என்பதை வெளிப்படுத்தும்படியாக ಕರ್ತನು ನಿಮಗೆ ಇಟ್ಟಿರೋ ಗೌರವ ಏನೆಂದು சில ತೋರಿಸುವುದಕ್ಕೆ காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ಕೆಲ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ತೋರಿಸಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீர்த்தி கொஞ்சம் மேல வாப்பா, ஸ்டேஜ் கிட்ட வா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரம் ஸ்பீடா வாப்பா பார்க்கலாம். சீக்கிரம் வா. தோத்திரம். நீ வச்ச பொருள் எடுப்பா. சீக்கிரம் எடுங்க. கொஞ்சம் ஸ்பீடா நடப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இதிலே அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். ಅನೇಕ ಕಾರ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிங்க பாப்போம். 22வது வசனம் வாசிங்க பாப்போம். 22ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. முன்னால நில்லுப்பா. அவர்களுடைய அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருப்பா. அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட, குளிச்சுறது பானையை வச்சுட்டு அதை எடுத்து 2 கையில் இட. நீங்க வாசிங்களே. நீங்க ஏன் என்ன பாக்கிய? அவர்களுடைய நேரமே இல்ல. அவர்களுடைய எல்லாருக்கும் காட்டுப்பா பத்திரத்தை. அவர்களுக்கு பிதாக்களுடைய நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நான் இவங்களுக்கு செய்ய போற காரியம் என்ன? அவರಿಗೆ ನಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯವೇ. வாசிங்க பாப்போம். 15வது வசனம். 15ನೇ ವಾಕ್ಯ. பிரியமானவர்களே, இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளப்படும். ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮನೆ ತೋಟಗಳು ಜನರು ಖರೀದಿಸುತ್ತಾರೆ. நீங்க சொல்லுகிறீர்கள், ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்ன? ಇದುವರೆಗೂ ದೇವರ ಮಾತು ಏನು? உன் நிலங்கள் பாழாக்கப்படும், ನಿನ್ನ ನೆಲ ಹಾಳು ಹೋಗುತ್ತದೆ, நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போவீர்கள், ಸೆರೆ ಇಡಲ್ಪಟ್ಟು ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ராஜ்யத்தை காப்பாற்றுகிறதான செதேக்கியா ராஜாவுக்கு கூட பாபிலோனின் அரசனாகிய நேபுகாத்நேச்சார் சிறை பிடித்துக் கொண்டு போவான். ಅರಸನಾಗಿರುವ ಸೆದೆಕ್ಯಾನನ್ನು ಕೂಡ ನೆಬುಕದ್ನೆಚ್ಚರ್ ಸೆರೆ ಹಿಡಿದು போகுது. ಇದೆಲ್ಲ ನಡೆಯಲಿದೆ. ஆனா அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ உனக்குள்ள ஒரு மண்பானை கொடுத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಂದು ಮಣ್ ಪಾತ್ರೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. இந்த மண்பானையை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ಕೈಗೆ தூக்கி காட்டுப்பா. ஓகே, மண்பானையை நான் கொடுத்து ಈ வச்சிருக்கிறேன். ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. இந்த மண்பானத்துக்குள்ள ಈ ಪಾತ್ರೆ ಒಳಗೆ சில வாக்குத்தத்தங்களை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். ಕೆಲ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. இந்த வாக்குத்தத்தங்கள் ಈ ವಾಗ್ದಾನ ஏதோ ஒரு வெறுமையான தாள் அல்ல, ಏನೋ ಖಾಲಿ ಪೇಪರ್ ಅಲ್ಲ, அரசாங்கத்தின் முத்திரை போடப்பட்டிருக்கு. ಗವರ್ನಮೆಂಟ್ ಮುದ್ರೆ ಇದೆ. இதிலே நிறைய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ಅನೇಕ ಶಾಸನಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இதை உடையவர்கள் சில கையொப்பங்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். ಕೆಲ ಸಿಗ್ನೇಚರ್ ಇದೆ, ಸೈನ್ ಇದೆ. ஆனபடியால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்ற காலங்களில் நிறைவேற்றப்படணும். ಇದು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಬೇಕು. இந்த நற்பொருள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ಈ ಒಳ್ಳೆ ವಸ್ತು ನಿಮಗೆ இது ಉಂಟಾಗಬೇಕು. நிறைவேறுகிற வரைக்கும் ಇದು ಪೂರ್ಣವಾಗುವ ತನಕ இதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். ಭದ್ರವಾಗಿ ಕಾಪಾಡಬೇಕು. இதை கிழிச்சிட்டா ಹರಿದು ಬಿಟ್ರೆ உனக்கு இருக்கிற உரிமை எல்லாம் நீ இழந்துருவே. ಬರಲಿರುವ ಹಕ್ಕಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಬಹುದಾ? எவ்வளோ நீ செக்யூராவா
பொருளை வாங்கி வைத்திருந்தாலும் ನೀನು ಎಷ್ಟೇ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟಿದರೂ அதுக்குரிய டாக்குமெண்ட்டை கிழிச்சிட்டா ಇರುವ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಹರಿದಾಕ್ಬಿಟ್ರೆ அது உனக்கு கிடைக்காது. ನಿನ್ನ ಕೈ ಸೇರುವುದಿಲ್ಲ. இல்லையா? ಅಲ್ಲೆಲೂಯಾ. எங்க தாத்தா ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாரா இந்த இடத்துல தான். ನಮ್ಮ ತಾತ ಒಂದು ಜಾಗ ನೆಲ ಇಟ್ಟಿದ್ದರು. ஆனா எங்க தெரியல, ಎಲ್ಲಿ ಆ ನೆಲ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, பத்திரமும் இல்ல, ಪತ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, எடுக்க முடியாது. ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. வேதம் சொல்லுது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ இதை பத்திரப்படுத்தணும். ಭದ್ರವಾಗಿಡಬೇಕು. எதுல பத்திரப்படுத்தணும்? ಹೇಗೆ ಭದ್ರವಿಡಬೇಕು? நல்ல ஒரு பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணி பத்திரப்படுத்துறது அல்ல, ಬ್ಯಾಂಕ್ ಲಾಕರ್ ಅಲ್ಲಿ ಇಡಬಾರದು, இரும்பு பெட்டியில வச்சும் பத்திரப்படுத்துறது அல்ல, ಕಬ್ಬಿನ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. இத ஒரு மண் பானையை வாங்கி ಮಣ್ ಪಾತ್ರೆಯನ್ನು ತಗೊಂಡು, மண்ணு கீழே விழுந்துச்சுன்னா என்ன இருங்க, ಈ ಪಾತ್ರೆ ಸಪೋಸ್ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? நீங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாமே, வீட்டுக்கு வெயிலுக்கு நல்லா இருக்குமே. மோசமான ஆளுக்கப்பா. ஆமா, கீழே விழுந்தா உடைஞ்சு போகும். ಈ ಪಾತ್ರೆ ನೋಡಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಮುರಿದು, யாராவது வந்து பிரியமானவர்களே கீர்த்தியோட மோதனாங்கன்னு வைங்களேன், ಯಾರಾவது ಒಂದು ಡಿಕ್ಕಿ ಹೊಡೆದ್ರೆ இந்த பானை உடைஞ்சு ಈ போயிடும். ಪಾತ್ರೆ ಒಡೆದೋಗುತ್ತದೆ. ஈஸியா பானையில இருக்கிற இந்த பத்திரத்தை எடுத்துடலாம். ಈಸಿಯಾಗಿ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪತ್ರವನ್ನು ஆனா ತಗೊಂಡು, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, வெகு காலம் வரைக்கும் ಅನೇಕ ದಿನ ತನಕ இந்த பாத்திரத்தில் இருக்கிறதான பேப்பரை நீ பாதுகாத்துக்கொள். ಈ ಪಾತ್ರೆ ಇರುವ ಪತ್ರವನ್ನು இந்த ಕಾಪಾಡಬೇಕು. பேப்பர் உன்னோட இருந்தால் ಈ ಪೇಪರ್ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದ್ದರೆ பிரியமானவர்களே, நீ வீடு கட்டலாம், ನೀನ್ ಮನೆ ಕಟ್ಟಬಹುದು, திராட்சை தோட்டத்தை நாட்டலாம். ದ್ರಾಕ್ಷ ತೋಟವನ್ನು அது ಕಟ್ಟಬಹುದು. மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இன்னும் அநேக சாசனங்கள் அதிலே ಕೆಳಗೆ எழுதப்பட்டிருக்கிறது. ಅನೇಕ ಶಾಸನಗಳಿದೆ. நீங்கள் 38வது வசனத்திலிருந்து வாசித்தால் பார்க்கலாம். 38ನೇ ವಾಕ್ಯದಿಂದ நான் ನೋಡಿದರೆ, உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், ನಾನೇ ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿರುವೆನು. உன் மனைவிமார்களும், ನಿನ್ನ ಪತ್ನಿಯು, 39வது வசனம் வாசிங்கப்பா, அவர் உன் பிள்ளைகளும், ಮಕ್ಕಳು, அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் நன்மை அடையும்படிக்கு ಅವರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ಒಂದು எனக்கு பயந்து ನನಗೆ என் ಭಯಪಟ್ಟು வழிகளில் அவர்கள் நடக்கும்படிக்கு ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நான் ನಡೆಯಕ್ಕೆ செய்கிறவனாய் இருப்பேன். ನಾನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. 40வது வசனம் போடுங்க பாப்போம். 40ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு ನಾನು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದಕ್ಕೆ பின்வாங்க மாட்டேன், ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ, அவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் இருப்பேன். ಅವರಿಗೆ ಹಿತ இந்த ಮಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறது, ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன். ನಾನು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವೆ. நன்மை செய்யும்படியாய் ಹಿತ ಮಾಡುವುದಕ್ಕೆ 41வது வசனம் வாசிங்க பாப்போம். 41ನೇ ವಾಕ್ಯ, அவர்கள் மேலே சந்தோஷமாயிருப்பேன். ಅವರಿಗೆ ಹಿತ ಬಯಸುವುದಕ್ಕೆ 42வது வசனம் சொல்லுகிறது, 42ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நான் என்னெல்லாம் இந்த பேப்பர்ல எழுதி வைத்திருக்கிறேனோ ಏನೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೀನೋ அந்த எல்லா நன்மைகளையும் அதிலே வர பண்ணுவேன். ಆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வானம் பூமி மாறினாலும் ಆಕಾಶ ಭೂಮಿ ಬದಲಾಗುವುದು, தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಬದಲಾಗುವುದು, வாக்குத்தத்தம் அனைத்தும் கிறிஸ்தேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ವಾಗ್ದಾನವು ಎಲ್ಲವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೌದು ಆಮೆನ್ ஆனா ಅಂತ இப்ப ಇದೆ. இந்த பத்திரத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? ಆದ್ರೆ ನೋಡಿ ಪತ್ರ ಎಲ್ಲಿದೆ? ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளே வைத்திருக்கிறாங்க. ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲಿದೆ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. மண் பாத்திரத்துக்குள் வைக்கப்பட்டதான பத்திரத்திற்கு ಮಣ್ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿಟ್ಟಿರುವ ಪತ್ರಕ್ಕೆ 3 விதமான சோதனைகள் காத்திருக்கிறது. 3 ಶೋಧನೆ ಇದೆ. 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 14ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மன்னிக்கணும் பிரியமானவர், 24வது வசனத்தை வாசிங்க. 24ನೇ இதோ, ವಾಕ್ಯ ನೋಡಿ, இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நிறைய கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிற நகரத்தை பிடிக்க வருகிறார்கள், ஒரு நகரத்தை பிடிக்கும்படியாய் வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் கொத்தளங்கள் அங்கே இருக்கிறது. என்ன கொத்தளங்கள் இருக்கிறது? ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ದಿಬ್ಬೆಗಳು கர்த்தருடைய ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் சுகமாய் இருக்க முடியும். ஒரு பலத்த துர்கம் நமக்கு இருக்கிறது. ಒಂದು ಬಲತ ದುರ್ಗವು ನಮಗಿದೆ. தீங்கு நாட்களில் ಕೇಡಿನ ಕಾಲದಲ್ಲಿ அவர் தம்முடைய கூடார மறைவிலே ತನ್ನ ಗೂಡಾರ ಮರೆಯಲ್ಲಿ நம்மை மறைத்து காத்துக் கொள்ளுகிறவர். ನಮ್ಮನ್ನು ಮರೆಯಾಗಿ ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. இப்படி அநேக பாதுகாப்பு நமக்கு உண்டு. ಅನೇಕ ಕಾಪಾಡುವ ಕಾರ್ಯ ஒரு ನಮಗೆ பலனான அரணான நகரத்துக்குள்ளே இதை வைக்கப்பட்டிருக்கிறது. ಬಲವಾದ ನಗರದಲ್ಲಿ ಇದಿದೆ. அந்த நகரத்துக்குள்ளே ಆ ನಗರ ಒಳಗೆ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதி ಈ ವಾಗ್ದಾನ ಬರೆದು ஒரு மண்பாண்டத்தில் இருக்கிறது. ಮಣ್ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿದೆ. ஆனா 3 துஷ்டர்கள் இதற்கு விரோதமாய் வருகிறார்கள். 3 ದುಷ್ಟರು ಇದು ವಿರೋಧ ஒன்று ಒಂದು பட்டயம், ಕತ್ತಿ, இன்னொன்று ಇನ್ನೊಂದು பஞ்சம், ಬರಗಾಲ, மூன்றாவது ಮೂರನೇದು கொள்ளை நோய். ರೋಗಗಳು. இந்த பேப்பரை நீ ஒழுங்கா காப்பாத்திக்கிடணும். ಇದರಿಂದ ಈ ಪೇಪರ್ ಕಾಪಾಡಬೇಕು. இதை நீ காப்பாற்றிக் கொண்டால், ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರೆ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ,
வெகு நாளுக்கு பின்பாக ಅನೇಕ ದಿನ ನಂತರ நீ வீடு வாங்கலாம், ಈ ಮನೆ ಖರೀದಿಸಬಹುದು, திராட்சை தோட்டத்தை நட்டி நல்லா வியாபாரம் பண்ணலாம். ಅಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಕ್ಕೆ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟ அவர் என்னெல்லாம் நன்மை சொன்னாரோ ಏನೆಲ್ಲಾ ಬರೆಯದಿದ್ದೋ ஒன்றிலும் பின்வாங்காதபடி ಹಿಂಜಾರದೆ உனக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் அவர் ನಿನಗೆ செய்வார். ಬೇಕಿರೋ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இதுவரைக்கும் புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ಇದುವರೆಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿದ್ರೆ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான சகோதரர் ஜெகன் அவர்கள் முன்னால வாங்க. ಸಹೋದರ ಜಗನ್ ಅವರ ಮುಂದೆ ಬನ್ನಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு சேகர் மகிமை பிரதர் முன்னால வாங்க. சேகர் பிரதர் ಮುಂದೆ ಬನ್ನಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தப்பா நினைக்க கூடாது. பாஸ்டர் என்ன பட்டையன்றாரு, கொள்ளை நோயின்றாரு என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரர் மார்க் பண்ணி, ஓகே, நீங்க மார்க் அவர் மத்தியில நின்னுங்கப்பா, நீங்க மேல வர வேண்டாம், நீங்க மத்தியில நின்னுங்க. தோத்துறோம். இவர் இங்க நிக்கிறாரு, இவர் நிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 பேருக்கும் இவர் தப்பித்து தான் இந்த பத்திரத்தை பாதுகாத்துக்கிடணும். ಈ 3 ಜನರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அரணான நகரம் இருக்கிறது. ನಮಗೆ ಶರಣಾದ ನಗರವಿದೆ. ஸ்கூல்ல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்களே, என்ன முறைச்சு பார்த்துட்டு இப்படி 3 பக்கமும் நின்னுக்கிடுங்களேன். ಬ್ಯಾಂಕ್ல போகும்போது ಒಬ್ಬ ಒಂದು ಕೋಟಿ ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಹೆಂಗಿರುತ್ತೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಹೇಳ್ರಿ ಪಾಪ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತಾರ, ಗಾಂಧಿயா இருக்காது, இப்படி வந்து நில்லு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. பிரதர் ஒரு லுக் கொடுங்க பாப்போம், முறைச்ச லுக்கு. போட்டுறண்டா ஒன்றுன்னு சொல்லி போட்டு மண்பாண்டத்தை உடைச்சிட்டா உள்ள இருக்கிறது எல்லாம் நமக்கு தான். ನೋಡಿ, ಪಾತ್ರೆ ಒಡೆದು ಬಿಟ್ರೆ ಇರುವ ವಸ್ತು ಎಲ್ಲ ಅವರ ಕೈ ಸೇರುತ್ತದೆ. இதுதான் இவங்க 3 பேரும் சொல்லுகிறார்கள். ಇವರ ಉದ್ದೇಶ ಅದೇ. ஒன்று பட்டயம், ಒಂದು ಕತ್ತಿ, இன்னொன்று பிரியமானவர்களே கொள்ளை நோய், ರೋಗವು, இன்னொன்று பிரியமானவர்களே பஞ்சம், ಬರಗಾಲ. இந்த மூன்றும் ஒரு தேவ பிள்ளையை, ಒಂದು ದೇವರ ಮಗುವನ್ನು பிரியமானவர் கிறிஸ்தியேசுவின் மூலமாக, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தீர்மானித்து ಲೋಕ ಉಂಟಾಗುವ ಮುಂಚಾಲೆ கொடுக்கப்பட்டதான சுதந்திரத்தை, ಕೊಟ್ಟಿರುವ ಹಕ್ಕುಗಳನ್ನು, கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು பறித்துக் கொள்ளும்படியாய் ಅಪಹರಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த மூன்றும் நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. 3 ಹಿಂಗೆ ತಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தப்பா நினைக்காதங்க, பாஸ்ட் இப்படி எல்லாம் திட்டுறாருன்னு சொல்லி மனசுல வச்சுக்கின்னு நம்மளை நிக்க விட்டா இருப்பாருன்னு சொல்லாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்பதான் அவங்க மனசுல அப்படியே நிக்கும். ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒன்று பட்டயம், ಒಂದು ಕತ್ತಿ. 20ஆம் சங்கீதம் 20ನೇ ಕೀರ್ತನೆ வாசிங்க பார்க்கலாம். ಓದಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோட்ஸ் எடுப்பா. 20ஆம் சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமா போறேன், அதனால மேல கீழே போக முடியல. 22ஆம் சங்கீதம் 20வது வசனம் வாசிங்க பாப்போம். 22ನೇ ಕೀರ್ತನೆ 20ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை, எனக்கு அருமையானவர்களை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும், எல்லா துஷ்டத்தனத்துக்கும் என்னை தப்புவித்து விடுவித்தருளும். என் ஆத்துமா ನನ್ನ ಪ್ರಾಣವು கொள்ளும்படியாக, ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ஆத்துமா தேவனோடு வாழும் பொழுது ಈತನ ಆತ್ಮ ದೇವರ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೆ எல்லாத்திலையும் சுகமா வாழ்வார். ಎಲ್ಲದಲ್ಲೂ ಸುಖವಾಗಿರುತ್ತಾನೆ. ஆனா பாவம் எலும்பு தோலுமா இருக்காரு. இவ்வளவு சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பீரை வாங்க தெரியல. ಎಷ್ಟು ಆಸ್ತಿಯನ್ನು ಕಾಪಾಡಕ್ಕೆ ಒಂದು ಬೀರೋವಿಲ್ಲ. ஒரு மண்பானைக்குள்ள இவ்வளத்தையும் காப்பாத்துற. ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3 பேரும் எப்படி இருக்காங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க ஐயா, அப்பதான் பாஸ்டுக்கு பெருமை. நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. ஓகே, நான் உதாரணத்துக்கு தான் உங்களை நிப்பாட்டி இருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ಉದಾಹರಣೆಗೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀನಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை, ಇವರೊಳಗಿರುವ ಆಶೀರ್ವಾದ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் ನಾನಾದರೂ ಅವರಿಗೆ ಜೀವ ಕೊಡಕ್ಕೆ, ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் வந்தேன். ಆ ಜೀವ ಪೂರ್ಣಗೊಳ್ಳಕ್ಕೆ ಬಂದೆ. திருடன் ಕಳ್ಳನು இவனுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனை, ಇವನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ இவன் ಜೀವನ, ஆத்துமாவுக்குள் இருக்கிற ஜீவனை ಪ್ರಾಣವನ್ನು பறித்துக் கொள்ளும்படியா, ಅಪಹರಿಸಕ್ಕೆ, கொள்ளையிடும்படியா, கொள்ளை ಮಾಡೋದಕ್ಕೆ, கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளும்படியா ಆಶೀರ್ವಾದ ತಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ கடந்து வருகிறவனாய் இருக்கிறான். ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. இவன் ஆத்துமா ಈತನ ಪ್ರಾಣ கர்த்தரோடு வாசம்
ಇರುವವನಿனால் ಕರ್ತನ ಸಂಗಡ ಇದ್ದರೆ ಇವன் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வான். ಎಲ್ಲದಲ್ಲೂ ಸುಖಕ್ಷೇಮವಾಗಿ என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಸಂಗಡ ಇರೋ ಮಾತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இந்த பட்டயம், ಆದರೆ ಈ ಕತ್ತಿಯು இந்த ஆத்துமாவோ தேவனோடு வாழ்வதற்கு இது அனுமதிக்கிறது இல்ல. ದೇವರ ಸಂಗಡ ಇರೋದಕ್ಕೆ ಈ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எப்படியாவது ಹೇಗಾದರೂ இவரை ஏமாத்திரணும். ಯಾಮಾರಿಸಬೇಕು. ஏமாத்திட்டா ಯಾಮಾರಿಸಿ இந்த பானை எடுத்துக்கலாம், ಈ ಪಾತ್ರೆ கீழே ತಗೊಂಡು போட்டு உடைச்சிட்டா ಕೆಳಗೆ ಹಾಕಿದ್ರೆ இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் தனக்கு உரிமை. ಒಳಗಿರೋ ವಸ್ತು ನನಗೆ ತಗೊಂಡು ಎಲ್ಲರೂ ನನಗೆ ಹಕ್ಕು ಮಾಡಬಹುದು. அதுதான் இந்த பட்டயத்துக்கு உரிய ஆசை. ಇದ ಕತ್ತಿ ಆಸೆ ಅದೇ. தாவீது ஜெபிக்கிறான், ದಾವೀದ ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தாவே, ಕರ್ತನೇ, என் ஆத்துமாவை ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು இந்த கொடிய பட்டயத்திலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ಈ ಕೊಟ್ಟೂರ ಕತ್ತಿಯಿಂದ ಕಾಪಾಡಿ. சங்கீதம் 55:21 வாசிங்க பாப்போம். 55ನೇ ಕೀರ್ತನೆ 21ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. வாசிங்க பிரதர், கொஞ்சம் இப்படி மேல வாங்க. ಬನ್ನಿ ಬ್ರದರ್ ಬನ್ನಿ. பைபிளை பார்த்து வாசிமா. அவன் வாயின் சொற்கள் எப்படி இருக்குது? நல்ல உதடெல்லாம் மினுங்குது. தோத்திரம். வெண்ணையை போல மெதுவா இருக்கிறது. ಬೆಣ್ಣೆ ಹಾಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ, ஆனால் அவருடைய இருதயமோ ಹೃದಯ ನೋಡಿದರೆ யுத்தத்துக்கு நிற்கிறது. ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾ அவருடைய ಇದೆ. வார்த்தை ಮಾತು ನೋಡಿ நல்ல எண்ணெயினால் பொரிச்செடுக்கப்பட்ட சிக்கனை போல இருக்கிறது. ಬಟರ್ ಚಿಕನ್ ಆಗಿದೆ. ஆனால் ಆದರೆ அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ಹೇಗಿದೆ? உருவின பட்டயத்தை போல இருக்கு. ಬಿಚ್ಚಿರೋ ಕತ್ತಿಯಾಗಿದೆ. சிந்திக்கணும், ಗಮನಿಸಬೇಕು. சிலவங்க வந்து பேசும்போது, ಕೆಲವರು ಬಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕೀರ್ತಿ ಅವರೇ வேலைக்கு போறியாப்பா, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஏன்பா இந்த வயசுல நீ கஷ்டப்படுற? ಯಾಕಪ್ಪ ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ನಿನಗೆ? உங்க அப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களா? ನಿಮ್ಮ ತಂದೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೇರಿಸಿಟ್ಟಾರಲ್ಲ, வேலைக்கு போற? ಯಾಕಪ್ಪ ಈ ಸಮಯ ಕಷ್ಟ? கொள்ளை அடிச்சு சாப்பிடு. ಅಪ್ಪ ಕೈಗಿರೋದೆಲ್ಲ ತಗೋ. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அப்பாவையும் அம்மையையும் ஒருத்தன் கொள்ளை அடிச்சு சாப்பிட்டா ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಕೊಳ್ಳೆ ಮಾಡುವನಾಗಿದ್ರೆ அழிவுக்கு தோழன் என்று சொல்லி இருக்கு. ನಾಶನೆಗೆ ಈತನು ಮಿತ್ರನೊಂದು ಅರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வசனத்தை சொல்லி கொடுக்க மாட்டேன், ಆ ವಾಕ್ಯ ಹೇಳಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. நீங்களே வீட்டுல போய் தேடி படிங்க. நீதிமொழிகள்ல இருக்கு. ನೀವೇ ಹುಡುಕಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா? ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. எதுக்கிட்ட வேலைக்கு போற? ಯಾಕಪ್ಪ ಇಷ್ಟು இந்த ಕಷ್ಟಪಡ್ತಾ வாலிப ಇದ್ದೀಯ? வயசுல ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ லைஃப் என்ஜாய் பண்ணணும். ಲೈಫ್ ಎಂಜಾಯ್ ಮಾಡಬಿಟ್ಟು என்ஜாய் பண்ணா பானை உடைஞ்சிரும். ಈ ಎಂಜಾಯ್ ಮಾಡಕ್ ಹೋದರೆ ಪಾತ್ರೆ ಮುರಿದೋಗುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வார்த்தை எண்ணெயை போலதான் இருக்குது. ಮಾತಾಡೋದು ನೋಡಿ ಬೆಣ್ಣೆ ತರ ಇದೆ. ஆனால் ಆದ್ರೆ அவருடைய இருதயத்திலோ ಅವರ ಹೃದಯದ ಉದ್ದೇಶವು உருவின பட்டயத்தை போல இருக்கு. ಬಿಚ್ಚಿರುವ ಕತ್ತಿಯಾಗಿದೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 7:21 ನೋಡಿ. இனிய சொற்களால் அவளுடைய இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி அவனை வசப்படுத்துகிறாள். ಸವಿ ಮಾತುಗಳಿಂದ ಅವನನ್ನು ವಶಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾರೆ. ஒரு விபச்சாரி, ವಿಭಚಾರಿ, விபச்சாரியை குறித்து சொல்லுகிறது. ಜಾರ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತೇವೆ. விபச்சாரி என்றால் என்ன? ಜಾರ ಸ್ತ್ರೀ ವಿಭಚಾರಿ ಅಂದ್ರೆ ಏನು? புருஷனை விட்டவள். ಪುರುಷನನ್ನು ಬಿಟ್ಟವಳು. விபச்சாரி என்று சொன்னால் என்ன? ವಿಭಚಾರಿ ಅಂದ್ರೆ ಏನು? புருஷனுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளா இருக்கிறதான ಗಂಡ ಹೆಂಡತಿಗಿರುವ அந்த உடன்படிக்கையை ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು உடைத்து ಮುರಿದು தன் வசப்படுத்திக் கொண்டு ತನ್ನ ಕಡೆ ಮಾಡಿ இழுத்து போகிறவள். ತನ್ನ ಕಡೆ ಬೇರೆಯವರನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனைவியோடு இசைந்து வாழ்வதை காட்டிலும் ಹೆಂಡತಿಯ ಸಂಗಡ ಇರೋದು, மனைவியை விட்டு பிரித்து ಹೆಂಡತಿನ ದೂರ ಮಾಡಿ தன்னுடைய வசீகரத்தினாலே ತನ್ನ ಕಡೆಗೆ அவனுடைய வாழ்க்கையை பாழாக்குகிறவள். ಆ ಮನುಷ್ಯನ ಜೀವನ ಹಾಳು ಮಾಡುವವಳು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இவள் பேசும்போது ಇವರು ಮಾತಾಡುವಾಗ ಹೇಗಿದೆ? இருக்கு. ಸವಿ ಮಾತಾಗಿದೆ, ಇಂಪಾಗಿದೆ. மனைவி பேசும்போது ಹೆಂಡತಿ ಮಾತಾಡುವಾಗ கொத்தவரங்க போல இருக்கு. ಆ ಕಹಿಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டல, ಏ ಮಕ್ಕಳಿಗೆ ಫೀಸ್ இவಳು ಕಟ್ಟಿಲ್ಲ, இப்படிதான் பேசுவா. ಇವಳಿಗೆ ಮಾತಾಡ್ತಾಳೆ. எப்படி இருக்கிய, வேலையில என்னாச்சு, இதெல்லாம் பேச மாட்டா. வேலையில இருந்து வந்த உடனே ಕೆಲಸದಿಂದ ಬಂದ ಕೂಡಲೇ வந்துட்டியான்னு உடனே பாதி ஜீவன் போயிருங்க மேல. ಬಂದ್ಬಿಟ್ರಾ ಅಂತ ಒಂದು ಮಾತು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಅರ್ಧ ಜೀವ ಇರೋದು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அடுத்தது ನೆಕ್ಸ್ಟ್ அரிசி இல்ல பாத்துக்கிட்டீங்களா? ನೋಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಇಲ್ಲ, ஆயுசு கம்மியாயிரும் பாருங்க, ವಯಸ್ಸು ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತದೆ. அடுத்தது ನೆಕ್ಸ್ಟ್ ஃபீஸ் பிள்ளைகளுக்கு இன்னும் கட்டல, மாசம் ஜூன் பிறந்து 2ஆம் நாள் ஆயிட்டு. ನೋಡಿ ಜೂನ್ 2ನೇ ತಾರೀಕು ಆಯ್ತು, ನೀವು ಇನ್ನೂ ಫೀಸ್ ಕಟ್ಟಲಿಲ್ಲ, ಔಟ್ ಆயிரும். ಇರೋ ಫ್ಯೂಸ್ ಹೋಯ್ತು. கோபப்படாதம்மா, தாத்திரம். அல்லேலூயா, இன்பமாய் பேசுவார். ಬೇರೆಯವಳು ಇಂಪಾಗಿ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவள் யார்?
ಇವಳು ಯಾರು? 13வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ என் வேத வசனம் சொல்லுது, வாசிங்க பாப்போம். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முத்தமிட்டு அன்பு காட்டுவாள். ಇವಳು ಪಾಪ ಬೇಕರಿಗೆ ಹಿಡಿದು ಪೋಲ? ಮುದ್ದಿಟ್ಟು ಆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾಳೆ. ஏ வாப்பா அது வாங்கி தாரேன். ಬಾಪ ನಿಂಗೆ ಇದು ಕೊಡ್ತೀನಿ. இவன் முதல்ல வாங்கி கொடுக்க மாட்டான் ஒண்ணும். ಇವನ್ ಮೊದಲು ಏನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, இவா எல்லாத்தையும் அவனுக்கு செய்வா. ಇವಳೇ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾಳೆ. அப்படிதான் ட்ராப் பண்றது. ಹಾಗೆ ಟ್ರಾಪ್ ಹಾಕೋದು. ஒண்ணும் வேண்டாம். ನಿಂಗೆ ಏನು ಬೇಡ ನಿನ್ನ ಕೈಯಿಂದ. ரெண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿ, சொல்றது பாருங்க, ನೋಡಿ, நான் ரத்தினத்தினால் என் மஞ்சத்தை மூடி இருக்கிறேன். ನನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಅಮೂಲ್ಯ ವಸ್ತ್ರದಿಂದ ಹಾಕಿದ್ದೀನಿ. நாங்கள் அசுத்தம் உள்ளவர்கள் அல்ல, ನಾವು ಅಶುದ್ಧ ಉಳ್ಳವರಲ್ಲ. எங்கள் வீட்டிலே வெள்ளை போலம் எப்பொழுதும் பரிசுத்தம் பறந்து கொண்டே இருக்கும். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಕಾರ್ಯ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சில விசுவாசியை ಕೆಲ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು பக்க வழியாய் விசுவாசத்திலிருந்து இழுக்கும்படியாய் ನಂಬಿಕೆ ಮಾರ್ಗದಿಂದ ಅಡ್ಡದಾರಿಗೆ ಇಳಿಯೋದಕ್ಕೆ ஓசியாவின் தீர்க்கதரிசி ಹೋಸಿಯ ಪ್ರವಾದಿ கோமோரை திருமணம் முடித்தாள். ಗೋಮರನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿದನು. ஆனா இந்த கோமோர் ಈ ಗೋಮರಳು ಏನು ಮಾಡಿದಳು? கணவனோடு இசைந்து வாழக்கூடாதபடிக்கு ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಇಲ್ಲದೆ நயமாய் பேசினதான ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ சிநேகிதர்களுக்கு பின்னால போயிட்டா. ಅವಳ ಸ್ನೇಹಿತರ ಹಿಂದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಳು. இதுக்கு தான் பேர் என்னது? ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇನು? சத்ருவின் பட்டயம். ಶತ್ರುವಿನ ಕತ್ತಿ. உன் ஆத்துமாவை தேவனை விட்டு தூரமாக்கும். ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ எந்த ಮಾಡುತ್ತದೆ. ஒரு காரியமும் விசுவாசத்தை ஆண்டவரை விட்டு விலக பண்ணினா, ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯ ದೇವರ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ಜೀವನ ದೂರ சபையை ಮಾಡಿದರೆ, விட்டு உன்னை தூரப்படுத்திட்டா, ಸಭೆಯ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ದೂರ ಮಾಡಿ, தேவ நீதியை செய்யக்கூடாதபடி தடை பண்ணினார், ದೇವರ ನೀತಿ ಮಾಡದಂತೆ ಅಡ್ಡಿ ಮಾಡಿದರೆ, அவன் சரியான விசுவாசி இல்ல. ಆ ಮನುಷ್ಯನ ಸರಿಯಾದ ವಿಶ್ವಾಸ அவன் ಅಲ್ಲ. தான் விபச்சாரக்காரன். ಅವನೇ ವಿಭಚಾರ ಮಾಡುವ, அவன் தான் விபச்சாரி. ಅವನೇ ವಿಭಚಾರಿ. தேவனுக்கு நீ உண்மை இல்லாதவனாய் போகும்படி ದೇವರಿಗೆ ನೀ ನಂಬಿಕಸ್ತನ ಇಲ್ಲದಾಗುವ, தேவனை விட்டு இழுத்து செல்லுகிறான். ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ ಮಾಡುವವರು. வா வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் விட மாட்டான். ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬರಕ್ಕೆ வா ಬಿಡುವುದಿಲ್ಲ. எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லு. ಪಾಪ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ அங்க ಹೇಳ್ತಾನೆ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அடிக்கப்படுகிற மாட்டை போல ಕೊಳ್ಳಲ್ಪಡುವ ಹಸು ಹಾಗೆ அவளுக்கும் பின்னால ಅವಳ ಹಿಂದೆ இவன் நாக்க தொங்க வட்டு ತಲೆ ಆಡಿಸಿ ಆಡಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் இனிமையான வார்த்தைகள், ಏಕೆಂದ್ರೆ ಅವಳ ಸವಿ ಮಾತು, எண்ணெயான வார்த்தைகள். ಎಣ್ಣೆ ಆಗಿರುವ ಮಾತು. இது பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் இதை பார்க்கிறோம். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நம்முடைய பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள், ನಮ್ಮ ಪಿತೃಗಳಾಗಿರುವ ಆದಾಮ அருமையான ಏವಾಳು, தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ಅದು ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದರು. சர்ப்பமானது நயமாய் கடந்து வந்தது. ಸರ್ಪ ನೋಡಿ ಹೇಗೆ ಬಂತು, அவர்களோடு நயமாய் பேசினது. ಚೆನ್ನಾಗಿ ಸವಿ ಮಾತಿನ ಮಾತಾಡಿ. நல்லா ಆರೋಗ್ಯமா இருக்கிறீங்களா பிரதர்? ಚೆನ್ನಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದೀರಾ brother? காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா பிரதர்? ಟಿಫನ್ ತಿಂದ್ರ ಬೆಳಗ್ಗೆ? எல்லாம் சாப்பிடலாம்னு ஆண்டவர் சொன்னாரா பிரதர்? ಬೆಳಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ತಿನ್ಬೋದಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் தின்னக்கூடாதுன்னு சொன்னா? ಯಾಕೆ ಆ ಫಳ ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು? பாவம் பெருகிற இடத்துல தானே கிருபை பெருகும். ನೋಡಿ, ಪಾಪ ಹೆಚ್ಚಾದ್ರೆ ತಾನೇ ಕರುಣೆ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. இந்த பாவம் செஞ்சானா பிரதர்? ಸ್ವಲ್ಪ ಪಾಪ ಮಾಡಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சொல்லுவோம். ಇನ್ನೊಂದು ಅಡಿಷನಲ್ ಹೇಳ್ತಾರೆ. நம்ம ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பிரதர். ನಮ್ಮ ಆಯುಸ್ 70 ವರ್ಷ. 70ல போகும்போது பேயா நாயா போகக்கூடாது, இருக்கும்போது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் பிரதர். 70 ವರ್ಷ ಹೋಗಿ ನಂತರ ನಾವು ದೆವ್ವವಾಗಿ ಸುತ್ತಾಡುವ, ಇವಾಗಲೇ ಎಲ್ಲ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು. அல்லேலூயா. சுகர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு. ನನಗೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, சுகர் இருந்தா என்ன பிரதர்? ಶುಗರ್ ಇದ್ರೆ ಏನು? சுகர் இருக்குன்னு அது சாப்பிட வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். எப்படியும் போறது ஒரு நாள் போதானே போறோம், இருக்கும்போதே எல்லாம் தின்னுட்டு போயிடுவோம். ಶುಗರ್ ಇದೆ, ಸಾಲ್ಟ್ ಇದೆ, தின்னுட்டு உடனே போயிட்டா ரொம்ப சந்தோஷம். ತಿಂದುಬಿಟ್ಟು ಬೇಗ ಹೋದ್ರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. தின்னுட்டு கால கைய ஊதி வீடு முழுசும் நாத்திட்டு இருந்தா யாருக்கு பாடு? ನೀನ್ ತಿಂದು ಈ ರೋಗ ಎಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ಯಾರು ನಿನ್ನ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவருடைய வார்த்தை இனிமையா இருக்கிறது, ಇವಳ ಮಾತು வசமாய் படுத்தும்படி ತನ್ನ ಕಡೆಗೆ ಸೆಳೆಯುವುದಕ್ಕೆ பட்டயம். ಇದೇ ಕತ್ತಿ. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ಪೌಲ್ ತಿಮೋಥೆಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, உனக்கு கொடுத்த நற்பொருளை நீ பாதுகாத்துக்கொள். ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಒಳ್ಳೆ ವಸ್ತು ஒருத்தன் இதை எடுத்துக்கொள்ள கூடாது. ಯಾರು ಅಪಹರಿಸಬಾರದು. அதை பாதுகாத்துக்கொள். ಅದನ್ನು ಕಾಪಾಡಿ. உன் விசுவாசத்திலே ನಂಬಿಕೆ நல்ல ಜೀವನದಲ್ಲಿ போராட்டத்தை போராடு. ಒಳ್ಳೆ ಯುದ್ಧವನ್ನು உன்னை விசுவாசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்லும்படியாய், ನಂಬಿಕೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ சபை கூடுதலை விட்டுவிடும்படியாய், ಸಭೆ ಐಕ್ಯವನ್ನು தேவ பக்தியை விட்டு உன்னை நீக்கி விடும்படியாய், ದೇವರ ಭಕ್ತಿ ನೀಗಿಸಿ தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்படுவதையும் ஆராதிப்பதையும்
உன்னை விட்டு அகற்றி போடும்படியாய் ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಹಿಡಿಯದೆ ದೂರ ಮಾಡುವುದಕ್ಕೆ உனக்கு விரோதமாய் பல நயவசைப்பு சாத்தான் கொண்டு வருவான். ಸಾಯ್ತಾನು ಒಳ್ಳೆ ಮಾತಿನಿಂದ ನನಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பிரியமானவர்களை வாசிங்க பார்க்கலாம். ನೋಡಿ சங்கீதம் 55 55 21 வாசிங்க பாப்போம். 21ನೇ ವಾಕ್ಯ. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். ஆமா, இப்படி வரும்போது நீ என்ன செய்யணுமா? 22வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து கர்த்தர் மேல் உன் ನಿನ್ನ பாரத்தை ಚಿಂತಾ ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಮೇಲೆ ಹಾಕು. பவுல் கஷ்டப்பட்டு கொரிந்திய சபையை கட்டுகிறார். ನೋಡಿ ಪೌಲು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊರಿಂಥಿ ಸಭೆಯನ್ನು இவர் ಕಟ್ಟುತ್ತಾನೆ. கட்டி முடிச்ச பிறகு ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದ சில ನಂತರ ஆராய்ச்சியாளர்கள் ಕೆಲ ಜನರು கர்த்தர் சபையை திறவுகோலை யாருக்கு கொடுத்தார்? ಕರ್ತನು ಸಭೆಯ ಬೀಗದ ಕೋಳಿ ಆಗಿ நம்ம ಕೊಟ್ಟನು. போப்பு யாரு? ನಮ್ಮ ಪೋಪ್ ಇವಾಗ ಯಾರು? பேதுரு. ಪೇತ್ರನಯ್ಯ. ஒரு கூட்டம் பேதுரு பின்னால போயிட்டு, ಒಂದು ಗುಂಪು ಪೇತ್ರನಿಗೆ ಹೋಯ್ತು. இன்னொருத்தன் அப்போலோ, ಇನ್ನೊಬ್ಬನ ಅಪ್ಪಳು திறமையாய் பிரசங்கிக்க கூடிய ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠನು, வாட்டச்சாட்டம் உள்ளவன், ಒಳ್ಳೆ ಶರೀರ அவனுக்கு பின்னால போயிட்டு ಅವನ ಹಿಂದೆ ಹೋಯ್ತು. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, 2 ಕೊರಿಂಥಿ 4:13 ಹೇಳ್ತದೆ, விசுவாசித்தேன், விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசினேன் ஆகையால் என்று இந்த சொல்லுகிறது. வார்த்தையை பேசுகிறேன். ಆದ್ರಿಂದ ಈ ಮಾತನ್ನು ಮಾತಾಡುತ್ತೇನೆ. சாத்தான் வஞ்சிக்கும்படியாய், ನೋಡಿ ಸೈತಾನ್ ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ, உன்னை தேவனை விட்டு கொண்டு போகும்படியாய் ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ ಮಾಡಕ್ಕೆ பல தந்திரங்களை கொண்டு வருவான். ಹಲವಾರು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா அவன் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬಾರದು. பவுல் பிரியமானவர்களை சொல்லுகிறான், ಪೌಲನು ಹೇಳಿದನು, என் விசுவாசத்தை நான் காத்திருக்கிறேன், ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾದಿದ್ದೇನೆ, நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்பதுதான் எழுத்து. ನಂಬಿದ್ದೇನೆ ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇನೆ அந்த ಅಂತ எழுத்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, இயேசு கிறிஸ்துவை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ಸತ್ತವರಿಂದ ಎಬ್ಬಿಸಿದವನು எங்களையும் உங்க மத்தியில எழுப்பி நிறுத்துவார். ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கொரிந்திய சபை பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆ ಪೌಲನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಲ್ಲ. பவுல் சொல்லுகிறான், ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, உங்களை போல என்னையும் நிறுத்த அவர் வல்லவர். ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಕ್ಕೆ ಶಕ್ತ. நம்முடைய விசுவாசத்துக்கு காரணராய் இருக்கிற ஒரு தேவன் உண்டு. ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಕಾರಣರಾಗಿರುವ தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த நற்பொருளை ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಒಳ್ಳೆ ವಸ್ತುವನ್ನು காத்துக்கொள்ளும்படியாய், ಕಾದುಕೊಳ್ಳಕ್ಕೆ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿಯನ್ನು அதை ಬದುಕುತ್ತಾನೆ. காத்துக்கொள்ளும்படி உங்களை எழுப்புவார். ಅದನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. டைம் ஆயி போச்சு. ಟೈಮ್ ಆಯ್ತು. ரெண்டாவது, ಎರಡನೇದು, ஐயா இறங்குங்க. ನೀವು ಇಳಿರಿ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ ಬರೋದು ಯಾರು? பிரியமானவர்களை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, ಎರೇಮಿಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ, பிரியமானவர்களை இரண்டாவது வருகிறதான ಎರಡನೇದು ಬರುವುದು, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு வாசிங்க மகிமை பாப்போம் 24வது வசனம். 24ನೇ வாಕ್ಯ. கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, ஆமா, ஆரம்பத்திலிருந்து வாசிங்க, அப்பதான் நேரம் போவோம். பஞ்சத்தின் நிமித்தமும். இப்போ பஞ்சம் வந்திருக்கு. ಎರಡನೇ ನೋಡಿ ಬರಕಾಲ. அல்லேலூயா. ನೋಡಿ பிரதர் எழும்பி நில்லுங்க. ಬನ್ನಿ. யார் வந்திருக்கா? ಇವಾಗ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೆ? இவர்கிட்ட தப்பிச்சுக்க முடியுமா? ಇವರಿಂದ ತಪ್ಪಿಸಬಹುದಾ? அவராவது பரவாயில்ல, கொஞ்சம் குள்ளமா இருந்தாரு. இவர் ஹைட்டும் வெயிட்டுமா இருக்காரு. ಇವ್ರ ಹೈಟ್ weight ಎಲ್ಲ ಇದ್ದಾರೆ. யாத நோய் வந்தாலும், ಏನೇ ರೋಗ ಬಂದ್ರು, நம்ம ஊருக்கு ನಮ್ಮ ಊರಿಗೆ பஞ்சம் மாத்திரம் வரப்படாது. ಬರ ಮಾತ್ರ ಬರ್ಬೋದು. போன மாசத்துல தண்ணி குடம் எடுத்துட்டு எங்கெல்லாம் சுத்தணும். ಹಿಂದಿನ ತಿಂಗಳು ಬಿಂದಿಗೆ ತಗೊಂಡು ಎಲ್ಲೆಲ್ಲ ಸುತ್ತಿದ್ದೇವೆ. இப்போ மழையை திட்டுறோம். ಇವಾಗ ಮಳೆ ಬಂದ್ರೆ பாக்கியவதிகள் நீங்கள் எல்லாம் ಭಾಗ್ಯವಾದರು. ராத்திரி முழுசு சல 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 சல. நாங்கள் ராத்திரி வியாபாரத்துக்கு போக முடியல, சல 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 சலான்னு ஒரே மழை. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியும் நாத்தமா இருக்கு அக்கராவரத்தில். ಎಲ್ಲಿ ನೋಡಿ ನೀರು ಕಟ್ಟಿ ವಾಸನೆ ಹೊಡಿತಾ ಇದೆ ಮಳೆಯಿಂದ. வெயில் அடிச்சா ಬಿಸಿಲು ಹೊಡೆದರೆ தண்ணி இல்லை, ನೀರಿಲ್ಲ. வேதம் சொல்லுது ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ பஞ்சத்தை. ಬರವನು. ஆமோஸின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ ನೋಡಿದರೆ வேதம் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. பிரியமானவர்களே 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, 8:11 ನೋಡಿ, ஆகாரத்தினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ಆಹಾರದ ಬರಕಾಲವಲ್ಲ, தண்ணீரினால் உண்டாகும் பஞ்சமும் அல்ல. ನೀರಿನ ಬರಕಾಲವಲ್ಲ. எதனால பஞ்சம்? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனத்தை கிடைக்க கூடாத பஞ்சம். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಕೇಳದಿರೋ எரேமியா ಬರಕಾಲ. சொல்லும்போது சொல்லுகிறாரு, ಎರೆಮಿಯ ಹೇಳ್ತಾರೆ 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க பாப்போம். 16-18 ನೋಡಿ. எரேமியா 14-18 வாசிங்க. நான் வெளியே போனால், நான் வெளியே போனா இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள். முந்தி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது கிராமத்துக்கு போயிட்டு பாட்டு பாடுவாங்க. ಇನ್ನು ದೂರ வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. இப்படி எங்கேயாவது தெருவில் போய் அங்கே ஒரு ஆத்மாவை பிடிச்சி, அங்கே ஒரு 4 பேரை சம்பாதிச்சு,
அங்க ஒரு சபையை ஸ்தாபிச்சு அங்க ஊழியத்தை வளர்ப்பாங்க. ಮೊದಲು ಎಲ್ಲೋ ದೂರ ಹೋಗಿ ಹಳ್ಳಿ ಕಡೆನೋ ಯಾರು ಹೋಗದೇ ಇರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಭೆ ಸ್ಥಾಪಿಸಿ என்னன்னா ಇವಾಗಿರುವ ಸೇವೆ எங்கெல்லாம் சபை இருக்கோ ಇಲ್ಲೆಲ್ಲ ಚರ್ಚೆಯಲ್ಲಿ அங்க ஒருத்தனை பாக்குறது, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನೋಡುವುದು, அந்த ஆளை பிடிக்கிறது, ಅವರನ್ನು ಹಿಡಿಯೋದು. எங்க சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுங்க, ನೀವು ಬಂದು ನನ್ನ ಚರ್ಚಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ, எங்க சர்ச்சில் வந்து கொட்டடிங்க, ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದು ಡ್ರಮ್ಸ್ ಬಾರಿಸಿ, சர்ச்சில் வந்து நீங்க இப்படி நில்லுங்க, ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದು ಹೀಗೆ ನಿಲ್ಲಿ, நாங்க ஏசி போட்டிருக்கிறோம், ಅಲ್ಲಿ ನಾವು ಎಸಿ ಹಾಕಿರ್ತೀವಿ, நாங்க லிஃப்ட் போட்டிருக்கிறோம், லிஃப்ட் ಹಾಕುತ್ತೇವೆ, எங்க சர்ச் இப்படி எல்லாம் இருக்கிறது, ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಇದೆ, எங்க யூத்ஸ் எல்லாம் இப்படி என்கரேஜ் பண்றோம், எங்க யூத்ஸ் எல்லாம் ಈ ತರ என்கரேஜ் ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya ஹalleluya. ஏன்னா இவனுக்கு தெரியும் வெளியே போனா பிசாசு அடிச்சே கொன்றுவான். ஏಕಂದ್ರೆ ಇವರು ಹೊರಗೆ ಹೋದರೆ ಪಿಚಾಚಿ ಇದರಕ್ಕೂ ಧೈರ್ಯವಿಲ್ಲ. அதனால வேற எந்த சர்ச்சுக்கு போதோ ಆದರೆ ಬೇರೆ ಯಾವ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾರೋ அங்க ஒருத்தனை பிடிச்சி ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಹಿಡಿದು அங்க இருக்கிறவனை நடத்துறோம். ಅಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು நாங்கள் உங்களுக்கு சாத்தானின் ஆழங்களை சொல்லி தருகிறோம். ಸೈತಾನ ಆಳವೇನಂತ ಗೊತ್ತಾ? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ஆழமான உபதேசத்தை சொல்லுகிறோம். ಆಳದ ಸತ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. உங்களுக்கே பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ இவர் 4 பேருக்கு போதிக்கிறவர். ಇವರು 4 ಜನಕ್ಕೆ ಬೋಧಿಸುವವರು. இவர் அங்க போய் பைபிள் ஸ்டடி எடுக்கணுமா? ಅಲ್ಲೋಗಿ ಇವರು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಮಾಡಬೇಕು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மாம்சத்தை புசிக்க வேண்டிய நீங்கள் ಆ ಮಾಂಸವನ್ನು ಆಹಾರ ತಿನ್ನುವವರು பாலையே குடிச்சிட்டு இருக்கிறீங்களே, ಇನ್ನು ಕುಡಿತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய நற்பொருளை இழந்துராதீங்க. ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ವಸ್ತುವನ್ನು ಬಿಡಬೇಡಿ. விசுவாசத்தை இழந்து போவாதீங்க. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬೇಡಿರಿ. அநேகர் தங்களுடைய விசுவாசத்தின் படகை ತಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹಡಗನ್ನು சேதப்படுத்தி விட்டார்கள். ಅದು ನಾಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஈஸியா சேதப்படுத்திடலாங்க, ಈಸಿಯಾಗಿ ಇದನ್ನು ಹಾಳು ಮಾಡಬಹುದು, ஈஸியா உடைச்சிடலாம், ಈಸಿಯಾಗಿ ಮುರಿಯಬಹುದು. இது உடைஞ்சிட்டா உள்ள இருக்கிற பத்திரத்துக்கு வேல்யூஷன் இல்லாம ಇದು ಒಡೆದು ಹೋದ್ರೆ ಒಳಗಿರೋ ಪತ್ರಕ್ಕೆ ವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್ ಇಲ್ಲ. கிரயம் கொடுத்து தேவன் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ಕ್ರಯ ಕೊಟ್ಟು ದೇವರು ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உன்மேல் முன் தீர்மானத்தின்படி வரங்களை கொடுத்திருக்கிறார். ಮುಂದೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ವರ உன்னை குறித்து அவர் அன்பு வைத்தது ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, எழுதியிருக்கிறபடி ಬರೆದಿರುವ ಹಾಗೆ இதோ கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ತಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿರುವವರಿಗೆ தான் வைத்திருப்பதை ಕರ್ತನು ಇಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು கண்கள் காணவில்லை, ಕಣ್ಣುಗಳು ಕಾಣಲಿಲ್ಲ, காதுகள் கேட்கவில்லை, ಕಿವಿಗಳು ಕೇಳಲಿಲ್ಲ, ஒருவனுடைய இருதயத்திலும் தோன்றினதில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಗ್ರಹಿಸಲಿಲ್ಲ. நீங்க பெங்களூருக்கு வந்தீங்களா, அப்போ நினைச்சீங்களா நம்மளை இப்படி எல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லி? ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದ ಮೊದಲ ದಿನ ನೆನೆಸಿದ್ರ ದೇವರು ಹೀಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ತರುತ್ತಾನೆ ಅಂತ. ஆனா ஆண்டவர் திட்டம் இன்னும் மேலான காரியம். ದೇವರು ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶವಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, பஞ்சம் வருது, ಬರೋ ಕಾಲ ಬರ್ತದೆ, ಕ್ಷಾಮ ಕಾಲ ಬರ್ತದೆ. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றதை விட்டு அந்த 10 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா, ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗದೆ 10 ಗಂಟೆ ನಮ್ಮ ಕಡೆಗೆ ಬಂದ್ರೆ 10 மணிக்கு வந்துருங்க சார். 10 ಮಣಿಗೆ ಬಂದ್ರಿ, 10 மணிக்கு வந்துட்டா 10 ಗಂಟೆಗೆ ಬಂದರೆ உங்களுக்கு கொடுங்க பாருங்க பழைய பாக்கி, ಹಳೆಯ ಹಣ ಕೊಡ್ಬೇಕಲ್ವಾ? பழைய பாக்கி இருக்குதுல்ல, அந்த 35,000 கொடுக்கணும்ல, ಹಳೆಯನ್ನು 35,000 கண்டிப்பா கொடுத்துருவோம் பிரதர். ಅದು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಖಂಡಿತ. ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 10 மணிக்கு வந்துடணும். ಭಾನುವಾರ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬರಬೇಕು ನೀವು. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. நம்மளும் சொல்லுவோம், ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಈಗ, இந்த பாஸ்டர் எப்பவும் திட்டுறதுதான் வேலை. ಇವ್ರು ಪಾಸ್ಟರ್ದಿಂದ ಬೈಯೋದೇ ಕೆಲಸ. என் தகப்பன் நீர்தானையா, ನನ್ನ எல்லாவும் பார்த்து கொள்வீர். ஆமா, இது ஆண்டவர் பார்க்காது, ಈ ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ, எல்லாம் நீங்க பார்த்துக்கிடுங்க, நான் என் காரியத்தை பார்க்க போறேன். ದೇವರು ನೀವು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅವಳ ಕಾರ್ಯ ನೋಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஹalleluya. ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாத கூடிய காலங்கள் வரும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಜನರು ವಿಧೇಯನಾಗದಿರೋ ಕಾಲ ಬರುತ್ತೆ. ஆண்டவருடைய வசனம் இருக்குங்க இன்னைக்கு. ನೋಡಿ ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன்னால் கீழ்ப்படிய முடிகிறதா? ಇರುವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತೀಯಾ? கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னால் நடுங்க முடிகிறதா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುತ್ತೀಯಾ? தேவனுடைய வார்த்தைக்கு உன் இருதயத்தில் இடம் இருக்கிறதா? ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳವಿದೆ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ. நம்ம சபையில பைபிள்ல பிரியமானவர்களே வாசித்து அதை ஒப்புவிக்கணும்னா போதும். ಬೈಬಲ್ ಓದಿ ಬರಿ ಎಕ್ಸಾಮ್ ಬರಿಬೇಕಂದ್ರೆ மனப்பாடமா சொல்லுவோம், ನಾವು ಕಂಠಪಾಠವಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஹல்லேலூயா ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು நான் ಹೇಳ್ತಾನೆ, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி ನಿನ್ನ ವಿರೋಧ ಪಾಪ ಮಾಡದೆ வார்த்தையை என் இருதயத்திலே ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது. ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬಾರದು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மூன்றாவது, ಮೂರನೇದು, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது பாருங்களேன், ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. புலம்பலின் புஸ்தகம் 5:10 வாசிங்க பாப்போம். ಪ್ರಲಾಪ 5:10 ನೋಡಿ. பஞ்சத்தின் கொடுமையினால் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் என் தோல் எப்படி ஆயிப்போச்சு? கருத்து போயிடுச்சு.
மகிமையின் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் நான். ಮಹಿಮೆಯ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದವನು ನಾನು. தேவன் தம்முடைய சாயலாய் சாரூபமாய் உண்டாக்கினார். ದೇವರು ತನ್ನ ರೂಪ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ. பஞ்சத்தின் கொடுமையினாலே ಆ சாயல் எப்படி மாறிடுச்சு? ಈಗ ಕ್ಷಮಕಾಲದಿಂದ ಏನಾಯಿತು? வாய் கொண்டு வந்தவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அடுப்பாங்கரையை போல என் தோளாய் போச்சு. ನನ್ನ ಚರ್ಮ ಹಾಗೆ ಕಪ್ಪಾಯಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தியோப்பியன் தன் தோளையும் ಎಥಿಯೋಪಿಯನ್ ತನ್ನ ಚರ್ಮವನ್ನು, சிவிங்கி தன் புள்ளியையும் ಚಿರತೆ ತನ್ನ ಪುಳ್ಳಿಯನ್ನು மாற்றக்கூடும் என்று சொன்னார். ಚುಕ್ಕೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿದರೆ ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும். ಆಗಿದರೆ ನನ್ನ ಜನರು ಒಳ್ಳೆ ಮಾಡ್ತಾರೆ. பஞ்சம் ಕೆಲ ಸಮಯ ಕ್ಷಾಮಕಾಲ நம்முடைய நீதியை விட்டு நம்மை கொண்டு போய்விடும். ದೇವರ ನೀತಿಯ ಬಿಟ್ಟು ದೂರ ಮಾಡ್ತಾರೆ. சபைக்கு செய்யறதை விட்டுட்டு தூர போகணும். ಸಭೆಗೆ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ, பரிசுத்தத்துல வாழ்றதை விட்டு தூர போயிடும். ಪರಿಶುದ್ಧ ಕಾರ್ಯದಿಂದ ದೂರ ತಳ್ಳುತ್ತದೆ. தேவனுடைய வழிகளை விட்டு தூரம் போகும்படியாய் செய்துவிடும். ದೇವರ ಮಾರ್ಗದಿಂದ ದೂರ ಮಾಡ್ತದೆ. பஞ்சம் ಕ್ಷಾಮಕಾಲ தேவனுடைய நீதியை விட்டு நம்மை அகற்றிவிடும். ದೇವರ ನೀತಿಯ ಬಿಟ್ಟು ದೂರ ಮಾಡ್ತದೆ. இங்க புலம்பல்ல எரேமியா சொல்லுகிறான். ಪ್ರಲಾಪದಲ್ಲಿ ನೋಡಿ ಎರೆಮಿಯಾ ಹೇಳ್ತಾನೆ, தோள்கள் பஞ்சத்தினாலே ನನ್ನ ಚರ್ಮ ಕ್ಷಾಮದಿಂದ அடுப்பாங்கரையை போல கறந்து போயிட்டு இருக்கிறது. ಒಳೆಯಂತೆ ಸುಟ್ಟು ಹೋಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ அவரே உன்னை நீதியிலே நிறுத்துகிறவர். ದೇವರೇ ನಿನ್ನ ನೀತಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. கொடுத்த வாக்குத்தத்தங்களை பத்திரமாய் பார்த்துக்கொள். ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ದೃಢವಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳು. ಮೂರನೇದು கொள்ளை நோய், ರೋಗ. இப்பவும் வர்றாரு, இப்பவும் போயிடுறாரு. ಹೇಗೋ ಬರ್ತಾರೆ, ಯಾವಾಗ ಹೋಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் தெரியுமா? ಈ ರೋಗ ಹೇಗೆ ಬರ್ತದೆ? 91 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுது. 91 ಕೀರ್ತನೆ 6ನೇ ವಾಕ್ಯ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಾಡುವುದು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலவங்களுக்கு லைட்டே பிடிக்காது, ಕೆಲವರಿಗೆ ಬೆಳಕೆ ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ, இருட்டா இருக்கணும். ಕತ್ತಲೆನೇ ಬೇಕು. They always like gloomy and very cold. ಕತ್ತಲೆಯಾಗಿರೋದೇ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இருளில் நடமாடும் ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ கொள்ளை நோய். ಜಾಡಿಯ ರೋಗ. 5வது வசனத்தை வாசிக்கும் போது 5ನೇ ವಾಕ್ಯದ ನೋಡುವಾಗ இரவில் உண்டாகும் பயங்கரம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಭಯಂಕರ. 3வது வசனம் சொல்லுது, 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கொள்ளை நோய். ಜಾಡಿಯ ರೋಗ நம்மிடத்தில் உள்ளதை கொள்ளை கொண்டு போகும். ಇರುವುದನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. இந்த கொரோனா வியாதி வந்தபோது ನೋಡಿ, ಈ ಕೊರೋನಾ ಬಂದಾಗ நல்ல ஆரோக்கியமா இருந்தவனுக்கெல்லாம் ಆರೋಗ್ಯವಾಗಿರುವವರಿಗೆಲ್ಲ மூச்சு அடைச்சிட்டு ಹಾಗೆ ಉಸಿರು ಕಟ್ಟಿತ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 86-7 வயசுள்ள ஒரு மனுஷன் சொன்னானா, 86 ವಯಸ್ಸು 7 ವಯಸ್ಸುള്ള ಮನುಷ್ಯ ಹೇಳಿದಂತೆ, அவரை கொரோனான்னு கொண்டு போய் கைவலிக்கப்பா கொரோனான்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. ಕೊರೋನಾ ಅಂತ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದರು. போன உடனே சொன்னாங்களாம், ಮೊದಲೇ ಹೇಳಿದರು, காசு இருக்கா, ಹಣ ಇದೆಯಾ, 2 லட்சம் இருக்கா, 2 ಲಕ್ಷ ಕೈಲಿದೆಯಾ, அட்மிஷன் பண்றேன். ಒಳಗ್ ಬಾ. அப்புறம் லட்சமா போட்டாங்களாம். ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. Some lakhs he has paid to the hospital. ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ. ஆக்சிஜன் ஏத்த காசு போயிட்டே இருந்துச்சு. ಆಕ್ಸಿಜನ್ ಏರ್ಸ್ತಾ ಹಣ ಹೋಗ್ತಾನೆ. ஆரோக்கியம் அடைஞ்சிட்டார். ಆರೋಗ್ಯವಾಯ್ತು. கால் வலிக்கப்படுறார், வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க, உட்காந்து போங்க, தோத்துறோம். நட்டி நிற்கிறதா இருந்தால் நல்லா இருக்கும், தோத்துறோம். நான் நிற்கிறேன்ல, என் பாடலை கொஞ்சம் எழுதுங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பல லட்சங்கள் போயிட்டு ಹಲವಾರು ಲಕ್ಷ ಹೋಯ್ತು. அப்போ ஒரு சுகம் அடைந்தவன்னு சொன்னார். பில்லை பார்த்தாராம். ಬಿಲ್ ನೋಡಿದ್ರಂತೆ, இந்த பில்லை பார்த்தவனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வடிஞ்சார். ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಗೆ ನೀರು ಬಂತು. எனக்கு 1 வாரம் ஆக்சிஜன் கொடுக்கறதுக்குள்ள 1 ವಾರ ಆಕ್ಸಿಜನ್ ಕೊಡೋಷ್ಟು இம்மா லட்சத்தை கட்ட வச்சிட்டீங்களே. ಇಷ್ಟು ಲಕ್ಷ ಬಿಲ್ ಹಾಕಿದ್ರಲ್ಲ. நான் பிறந்து இந்த 87 வருஷம் வரைக்கும் ಹುಟ್ಟಿ 87 ವರ್ಷ ஒரு பணம் வாங்காதபடி ಒಂದು ಹಣ ತಗೊಳ್ಳಿ எவ்வளவு நான் உசராடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ಎಷ್ಟು ಉಸಿರು ಬಿಡಕ್ಕೆ ಕರ್ತನ ಕೃಪೆ ಮಾಡಿದ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றி இருக்குதாங்க. நம்ம ಕೃತಜ್ಞತೆ ಇದೆಯಾ? இயேசு என்னை கைவிட மாட்டா. பக்கத்துல கேட்காம சொல்லுங்க, யாருன்னா இயேசுநாதரை தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஓகே, நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் முசுராடுறோம். உங்களெல்லாம் சின்ன மூக்கு, என் மூக்கு பெரிய மூக்கு, அதனால கொஞ்சம் சத்தமா பாடுறேன். உங்களுக்கு கிடைச்ச ஆக்சிஜன் போயிடக்கூடாது, அதனால மெதுவா பாடுங்க. பாடுங்க பாப்போம். இயேசு என்னை கைவிட மாட்டா, அவர் என்னை கைவிட மாட்டா, காடும் புயல் வரிலும் பேரும் காற்று வீசி. டைம் ஆகி போச்சு. அல்லேலூயா. இரவில் வருகிற கொள்ளை நோய், ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಾಡುವ ಜಾಡಿಯ ರೋಗ.
தேவனை அறியக்கூடாதபடி, ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ, சத்திய வசனத்தில் நீ நடக்க கூடாதபடி, ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯದೆ, ஈருளில் வருகிறதான நோய்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬರುವ ರೋಗಗಳು. 107 சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, 107ನೇ ಕೀರ್ತನೆ 17ನೇ ವಾಕ್ಯ, நிர்மூடர்கள் ಬುದ್ಧಿಹೀನರು தங்கள் பாதக மார்க்கத்தினாலே, ತನ್ನ ಅಹಂಕಾರಗಳಿಂದ, வாசிங்க பார்க்கலாம், நிர்மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தினாலே, தங்கள் அக்கிரமங்களினாலும், தங்களுடைய அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோய் எதுக்கு வந்துச்சு? ಇವರಿಗೆ ರೋಗ ಯಾಕೆ ಬಂತು? மூளை சரியில்லை, ಅವರ ಬುದ್ಧಿ ಸರಿ ಇಲ್ಲ. பிரசங்கி 5:7 வாசிங்க பார்க்கலாம். ಪ್ರಸಂಗಿ 5:7 ನೋಡಿ. 5:7 வாசிங்க. 5:7. அநேக சொப்பனங்கள் 5:17 அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து. எப்போ புசிக்கிறான்? ಎಲ್ಲಿ ತಿಂತಾನೆ? காலையில. உங்களை சொல்லல, வேற ஒரு சர்ச்சில் உள்ளவங்களை தோத்திரம் இல்லையா, வேற சர்ச்சில் உள்ளவங்களை ಬೇರೆಯವ್ರನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. காலையில் எழுப்பினோடனே இந்த பை, மீன் பையா, ಬೆಳಗ್ಗೆ நமக்கு மீன் பை கடல் கிடையாது, வியாபார பைய தூக்கி ವ್ಯಾಪಾರ ಬ್ಯಾಗ್ ತಗೊಂಡು போறது, ಹೋಗೋದು. ராத்திரி 12 மணிக்கு விருவை போல வருகிறார். ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆ ದೆವ್ವ ತರ ಬರುವುದು. வாசிங்க இந்த வசனத்தை, வாக்கிய ನೋಡಿ. அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து. எப்போ புசிக்கிறான்? ಯಾವಾಗ ತಿನ್ನುತ್ತಾರೆ? ராத்திரி 12 மணிக்கு, 12 ಗಂಟೆ ರಾತ್ರಿಗೆ, 1 மணிக்கு, 1 ಗಂಟೆ ರಾತ್ರಿಗೆ ತಿಂದು அடுத்த நாள் ಮಾರನೇ ದಿನ என்னாச்சு? வாசிங்க. மிகவும் சலித்து. ஆமா, சாப்பிட்டது ஜீர்ணிக்கல, ತಿಂದದು ಜೀರ್ಣವಾಗಲಿಲ್ಲ, சலித்து போச்சு, ಅದು ಅವನಿಗೆ ರೋಗವಾಗಿದೆ. அது அனாரோக்கியமா போச்சு, ತಿಂದದು ಅನಾರೋಗ್ಯವಾಯಿತು. இப்ப கர்ப்பிணி வயிறு மாதிரி ஊதி போச்சு, ಗರ್ಭಿಣಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಹೊಟ್ಟೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ஓடுது வயிற்றுக்குள்ள, ಡ್ರು ಅಂತ ಮೋಟರ್ ಓಡ್ತಾ ಇದೆ. நான் சொல்லல, அசிங்கமெல்லாம் பேசுறவன் இல்லை, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, பைபிள் அப்படி சொல்ல. ಬೈಬಲ್ ಹಾಕಿದೆ. இருட்டின உடனே சாப்பிட்டு படுத்தா ஆரோக்கியம், ಸಮಯಕ್ಕೆ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆಯದು. எல்லாத்துக்கும் கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் வச்சு, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಮಯ ಕಾಲ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நிர்மூடர்கள் அதை ನೋಡಿ ಬುದ್ಧಿ தங்களுடைய பாதக மார்க்கத்தினாலே, ತಮ್ಮ ಅಹಂಕಾರಗಳಿಂದ நோய் கொண்டு, ரோகಗೊಂಡು. வாசிங்க பாப்போம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போய் அவர்களுடைய ஆத்துமா எதை பார்த்தாலும் கிரைண்டர்ல போட்டா போதும் அப்படியே. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்க சொல்றாங்க காலையில நாஷ்டாவே நாங்க பிரியாணி தான் சாப்பிடுவோம் பிரதர், ஏன்னா எங்க ஊர் பிரியாணிக்கு சூப்பர். காலையில் நாஸ்டாவுக்கு என்ன தான் சாப்பிட்றது? ಬೆಳಗ್ಗೆ ನಾಷ್ಟಾನೇ ಬಿರಿಯಾನಿ. இதுக்கு இவரை டிப்பாட்டி இருக்கணும். அல்லேலூயா, பாத்திரம். வயிற்றுக்காக தான் ஆகாரமே வழியே, ஆகாரத்துக்காக இந்த வயிற்று ஆண்டவர் உண்டாக்கல, ತಿನ್ನೋದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರು ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேத வசனம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿ. அவர்கள் அரோசித்த எல்லா ஆகாரத்தையும் புசித்தார். ದುರಾಸೆ ಪಟ್ಟ ಎಲ್ಲವನ್ನು ಒಳಗಾಕಿದ್ರು. சிலவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், ಕೆಲವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಗೊತ್ತಾಗಬೇಕು, சிலவங்களுக்கு எல்லாத்துலயும் தலை போடணும், எல்லா விஷயத்திலும் ತಲೆ ಹಾಕಬೇಕು. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, துன்மார்க்கனின் ஆலோசனையின்படி நடவாமலும் ದುಷ್ಟನ ಮಾರ್ಗ ಪ್ರಕಾರ பாவிகள் நிற்கிற வழிகளிலே உட்காராமலும் ಪಾಪಿಗಳಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ பரியாசம் பண்ணுகிறவன் நீ போய் உட்காராது, ಹಾಸ್ಯ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಡ. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு என்ன தெரியுமா? இவருக்கு விஷயம் ಏನು ಗೊತ್ತಾ? அந்த பரியாசம் பண்ணி இந்த சபையை அவன் கெடுத்து பேச, அவன் சபையை பெருசா பேச, இப்படிப்பட்டவன் தான் போய் உட்கார்ந்துகிறார். ಈ ಸಭೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ ಮಾತಾಡೋದು, ಆ ಸಭೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ ಮಾತಾಡೋ ಬಳಿಯೇ ಕೂರೋದು. கிறிஸ்தவ ஐக்கியம் எங்க இருக்குது பாருங்க. ನೋಡಿ ನಿಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಐಕ್ಯ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದೆ? அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில ஆனவனே பெந்தேகோஸ்து, ಬೆಳಗ್ಗೆ ಪೆಂಟೆಕೋಸ್ತ, இரவு எங்கேயோ துன்மார்க்கண்ட போய் உட்கார்றது, ರಾತ್ರಿ ದುಷ್ಟನ ಕೂಡ ಕೂರೋದು. ஒரு காலம் குடிகாரனா இருந்தோம், ಒಂದು ಕಾಲ ಕುಡುಕರಾಗಿದ್ವಿ. அந்த குடிகாரனா இருக்கும்போது குடிகாரர்களோட ஐக்கியம் இருந்தது. ಆ ಕುಡುಕರ ಸಮಯದಲ್ಲಿ ಕುಡುಕರ ಸಂದರ್ಭ ಸೇರುವವರು. இன்னைக்கு உங்க ஐக்கியம் யாரோட இருக்கிறது? ಇವತ್ತು ನಿನ್ನ ಐಕ್ಯ ಯಾರ ಕಡೆ ಇದೆ? துன்மார்க்கனோடு இருந்தால், ದುಷ್ಟನ ಕಡೆಗಿದ್ರೆ விசுவாச படகு சேதப்படும், ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಹಡಗು ಹಾನಿಯಾಗುತ್ತೆ, தேவனுடைய அன்பு குறைந்து போகும், ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ, சத்தியத்தை விட்டு நீ பின்வாங்கும்படியாய், ಸತ್ಯ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಕ್ಕೆ பல குழப்பங்களுக்குள் நீ சிக்கிக் கொள்வாய், ಹಲವಾರು ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೀಯ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಾಡುವ ಜಾಡಿ. சீக்கிரமா முடிச்சிடுறேன்,
ಮುಗಿಸ್ತೇನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 103ஆம் சங்கீதம் 103ನೇ ಕೀರ್ತನೆ 3வது வசனத்திலிருந்து வாசித்தால் 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ என் வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ಆತನು ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ நோய்களெல்லாம் குணமாக்குகிறார், ರೋಗವನ್ನು ವಾಸಿ நம்முடைய ಮಾಡುತ್ತಾನೆ, பிராணனை அழிவில் இருந்து மீட்டு ನಮ್ಮ ಜೀವನ ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். ಪ್ರೀತಿ ಕೃಪೆಯಿಂದ ಕಿರೀಟಿಸುವನು. ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ದೇವರು ನೋಡಿ ಬರೆದಿದ್ದಾರೆ, நான் உங்களுக்கு நன்மை செய்யறதுல பின்வாங்க மாட்டேன். ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಹಿಂಜಾರದೆ, உனக்கு நன்மை செய்யறதுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವೆನು. எதெல்லாம் உனக்கு சொல்லி இருக்கிறேனோ ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದೇನೋ அதுல ஒன்றையும் நான் தவறி போக மாட்டேன். ಅಲ್ಲಿ ತಪ್ಪಿ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் நிச்சயமா சொல்றார். ದೇವರು ನಿಶ್ಚಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆனா ಆದರೆ பட்டயம் ಕತ್ತಿ உனக்கு முன்னால நிக்குது. ಕತ್ತಿ ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿದೆ. இந்த பட்டயத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ளணும். ಕತ್ತಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಬೇಕು. விசுவாசத்திலே இருப்பாய் என்று சொன்னால், ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಂತರೆ, ஆண்டவரை விட்டு வெட்டி விடுகிற எந்த பட்டயமும் ದೇವರಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕಟ್ ಮಾಡಿಬಿಡುವ ಆ ಕತ್ತಿಯಿಂದ உனக்கு விரோதமாய் வாய்க்காது. ಅದರ ಕ್ರಿಯೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. ಎರಡನೇದು பஞ்சம், ಕ್ಷಾಮಕಾಲ. உன்னை சத்தியத்தில் நிக்க கூடாதபடி ಸತ್ಯದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲದೆ எத்தனை போராட்டங்கள் வந்தால், ಎಷ್ಟೇ ಹೋರಾಟ ಬಂದರು அது உன்னை மேற்கொள்ள விடாது. ಅದು ಜಯಿಸಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மூன்றாவது, உன்னை கொள்ளை கொண்டு போகிற நோய், ನಿನ್ನನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗುವ ಈ ರೋಗ, இருளில் வருகிறதான அந்த பயங்கரங்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬರುವ ಭಯಂಕರ ಜಾಡಿಯ ರೋಗ அன்பை விட்டு பிரிச்சிடாது. ಕರ್ತನ ಪ್ರೀತಿನ ದೂರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்கிறார் எரேமியாவை பார்த்து, ದೇವರು ಯೆರೆಮೀಯ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, I have given you a document ನಿನಗೆ ಒಂದು ಕ್ರಯ ಪತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, which is full of promises. ವಾಗ್ದಾನ ತುಂಬಿರೋ ಪತ್ರವಾಗಿದೆ. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இதுல இருக்கு. ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಿರೋ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಿದೆ. உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ, உழைக்க போகிறதான உழைப்புக்கு வேண்டிய திராட்சை தோட்டத்தை நாட்டுவதற்கு, ನೀನು ದುಡಿಯುವುದಕ್ಕೆ, ನಿನಗೆ ದ್ರಾಕ್ಷಿ உனக்கு ತೋಟ வேண்டிய நன்மைகள் எல்லாம் நான் இதில் எழுதி கொடுத்திருக்கிறேன். ಬೇಕಿರೋ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಿಟ್ಟಿದ್ದೀನಿ. உன் மண் பாண்டத்தை காத்துக்கொள், ನಿನ್ನ ಮಣ್ಣು ಪಾತ್ರೆಯನ್ನು, ಮಡಿಕೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು, விசுவாசத்தை காத்துக்கொள், ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು. ஜெபத்தை ஈஸியா விட்டுறலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಈಸಿಯಾಗಿ ಬಿಡಬಹುದು. உன் ஜெப வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள், ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವನ ಕಾದುಕೊಳ್ಳು, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள், ನಂಬಿಕೆಯ ಜೀವನ ಕಾದುಕೊಳ್ಳು, தேவனுடைய உபதேசத்தை காத்துக்கொள், ದೇವರ ಉಪದೇಶವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳು. தேவன் உனக்கு நியமித்த நன்மைகளை ದೇವರಿಟ್ಟಿರೋ அவர் ಶುಭವನ್ನು உனக்கு நிறைவேற்ற வல்லவராய். ಆತನು ಪೂರ್ಣ ಮಾಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கீர்த்தி இப்போ ஒண்ணு செய்ய போற, ಕೀರ್ತನೆ ಇವಾಗ ಅವರು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. இந்த 3 பேருக்கும் தப்பிச்சிட்டு உன் பானையில் இருக்கிற பத்திரத்தை எப்படியாவது பாஸ்டர் மட்டும் போய் சேர்த்துடும். பிடிங்கிடப்படாது. எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. எப்படி போறாரு? ஏன் அங்க கொண்டு போய் வைக்க சொல்லல, பின்னால பாஸ்டர் மாட்ட கொண்டு போய் சேர்த்துரு. பானையோட தூக்கிட்டு போக இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பக்க வழியா போயிட்டார். இப்படி ஒதுங்கி போறதுதான் நல்லது. ಹೀಗೆ ತಪ್ಪಿಸಿ ಹೋಗೋದೇ ಒಳ್ಳೇದು. எத்தனை பேருக்கு செய்தி புரிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ನನಗೆ ಅರ್ಥವಾಯಿತು. உனக்கு நற்பொருளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ವಸ್ತು ಕರ್ತನ முழங்கால் போடலாமா? ಮಂಡಿಗಾಲ್ ಹಾಕಬಹುದಾ? ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. உங்களுக்கு வேண்டிய நற்பொருள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಬೇಕಿರೋ ಒಳ್ಳೆ ವಸ್ತು, அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ವಾಗ್ದಾನವನ್ನು, எல்லா கனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಘನತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை இழந்து போகாத. ಕಳೆದಾಕಬಾರದು. ಅದನ್ನು இழந்து போறது ரொம்ப ஈஸி. ಅದನ್ನು ಕಳೆದಾಕೋದು, ಹಾಳು ಮಾಡೋದು ಈಸಿ. ரட்சிப்பு இழந்து போது மிக வெகு 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 லகுவாய் இழந்து போகலாம். ರಕ್ಷಣೆ ಹಾನಿಯಾಗುವುದು ಸುಲಭವಾಗಿ ಆಗುತ್ತದೆ. உன்னுடைய விசுவாசத்தை இழந்து போவது ரொம்ப லாபகரமா இருக்கலாம். ನೀನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದು ನಿನಗೆ ಲಾಭವಾಗಿ ಕಾಣಬಹುದು. ಆದರೆ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே, ಯಾರು ಅಂತ್ಯ ತನಕ ದೃಢವಾಗಿರುತ್ತಾನೋ ரட்சிக்கப்படுவான். ಅವನೇ ರಕ್ಷಣೆಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திரு. ಅಂತ್ಯ ತನಕ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಬೇಕು. ஜெபத்தை விட்டு விடாதே. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಡಬೇಡ. வேத தியானத்தை விட்டு விடாதே. ವೇದ ಧ್ಯಾನವನ್ನು ಬಿಡಬೇಡ. சபையின் மேல் நாட்டப்பட்டதான அந்த பக்தி வைராக்கியத்தை விட்டு விடாதே. ಸಭೆಯ ಮೇಲಿರುವ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை இழந்து போகாதே. ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಕೃಪಾ ವರವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பை இழந்து போகாதே. ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಕರುವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. தேவன் உனக்கு போதித்த சத்தியத்தை உபதேசத்தை விட்டு விடாதே. ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಸತ್ಯ ಉಪದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡ. அது உன்னை நடத்தும். ಅದು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. உன்னை மேன்மைப்படுத்தும். ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುತ್ತದೆ. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರೆ அநேக கனம் நீ அடைவாய். ಅನೇಕರ ಮುಂದೆ ಘನತೆ ಹೊಂದುತ್ತೀಯ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஜூன் மாதம்
ಈ ಜೂನ್ ತಿಂಗಳು அநேகருக்கு பாடம் ஆரம்பிக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸ್ಕೂಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. தங்களுடைய வாழ்க்கையில புதிய வேலைக்கு போறவங்களா இருக்கிறீங்க. ಅನೇಕರು ಹೊಸ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋರಾಗಿದ್ದೀರಾ. உலக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களா இருக்கிறீங்க. ಲೋಕದ ಅನೇಕ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋರಾಗಿದ್ದೀರಾ. வேதம் சொல்லுதுங்க, ನೋಡಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, உனக்கு இன்னும் மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறேன். ನಿನಗೆ ಗೌರವವುಳ್ಳ ಯೋಚನೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. 40ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 40ನೇ ಕೀರ್ತನೆ ನೋಡಿದರೆ ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறாரு, ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ என்னை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறது ನೀನು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಬರೆದಿಟ್ಟಿರೋದು அநேகமாய் இருக்கிறது, ಅನೇಕವಾಗಿದೆ, எல்லாவற்றுக்கும் மேலா நீர் என்னை குறித்து ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೀರಿ. 139ஆம் சங்கீதத்திலே 139ನೇ ಕೀರ್ತನೆ தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, என் கருவிலே நான் உண்டான போது உம்முடைய கண்கள் கண்டது. ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು என் அவயங்களெல்லாம் உருவாக்கப்படும் பொழுது ಅಂಗಗಳ ಉಂಟು ಆಗುವಾಗ நீங்க அதெல்லாம் பத்திரமா எழுதி ನೀ வைத்து, ಅದೆಲ್ಲ ಭದ್ರವಾಗಿಟ್ಟಿದೆ. ஆண்டவரே நீங்க என்ன குறிச்சு வச்சிருக்கிற திட்டத்தை நான் நினைக்கும் போது ನೀನು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಇಟ್ಟಿರೋ ಯೋಚನೆ ನೆನೆಸುವಾಗ பிரமிக்கிறவனா இருக்கிறான். ಭ್ರಮಿಸುವನಾಗಿದೆ. கடல் மணலிலும் அதிகமா என்ன குறித்து நீர் ಸಮುದ್ರ ஆசீர்வாதங்களை ದಡದ வைத்து, ಮರಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ அநேக நன்மைகளை என்னை குறித்து எழுதி வைத்திருக்க, ಅನೇಕ ಶುಭಗಳು ಮೇಲುಗೊಂಡಿಟ್ಟಿದೀಯಾ. உன்னை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಬರೆದಿದ್ದಾರೆ. காரணம் உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிறது அல்ல. ಏಕೆಂದರೆ ನಿನ್ನ ಜೀವನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿಂತೋಗಬಾರದು. உன்னுடைய வாழ்க்கை நித்திய காலமாய் ஆண்டவரோடு இருக்க போறது. ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ದೇವರ ಕಡೆ ಇರುತ್ತದೆ. இந்த பூமியிலே அற்ப காலங்களிலே ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ உன்னுடைய மண்பாண்டத்தை உடைத்து போடாதபடி, ಈ ಮಣ್ಣು ಪಾತ್ರೆಯನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆ, உன்னுடைய விசுவாசத்தை உடைத்து போடாதபடி, ನಂಬಿಕೆಯನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆ, உன்னுடைய ரட்சிப்பை உடைத்து போடாதபடி, ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆ, உன்னுடைய நீதியை உடைத்து போடாதபடி, ನೀತಿಯನ್ನು ಕೊಳತೆ ಮಾಡದೆ, தேவன் மேல் உள்ள பற்றுதலை உடைத்து போடாதபடி, ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ದೃಢತೆಯನ್ನು ಬಿಡದೆ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பாய் என்று. ಕರ್ತನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದೆ. அதனால நஷ்டம் வரலாங்க, ಒಂದು ವೇಳೆ ನಷ್ಟ ಬರುವುದು, அதனால இழப்புகள் வரலாம், ಕೆಳದು ಕಳೆದಾಕೋದಾಗಿರಬಹುದು, நிலைச்சு நிப்பா என்று சொன்னா ಆದರೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ದೃಢವಾಗಿದ್ದರೆ ஜீவனும் சமாதானமாய் ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತದೆ. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா எந்தன் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் இழந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பு. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தில் காணப்படுகிற சாத்தானின் எதிர் வலிமைகள் உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடாதபடி அவரோடு இசைந்திருப்பாய் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த ஜூன் மாதத்திலும் சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நீ ஒன்றிலும் குறைந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் எல்லா நாளிலும் நீ சம்பூர்ணமாய் இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருவார்.
உனக்கு வேண்டிய எல்லா பலனையும் தருவார். அவரே வல்லமை உள்ளவர், உனக்கு வேண்டியதை தருவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிற நற்பொருள், அது உம்முடைய அதிகாரம் உள்ளது. அதை நீர் முத்திரித்திருக்கிறீர். நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறதான அந்த நற்பொருள் திறக்கப்பட்ட பத்திரிகையாய் அநேகர் ரட்சிக்கப்படும்படி வைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறதான அந்த நற்பொருள் மிகுந்த கிரயம் கொடுத்து எங்களுக்காய் நீர் மீட்டு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பொல்லாங்கன் அதை கொள்ளையாடாதபடிக்கு, உலகத்தில் திரிகிறதான பட்டயம் அதை எங்களை விட்டு பறித்து கொள்ளாதபடி, எங்களுடைய ஆத்துமாவை பட்டயம் உருவ குத்தி நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடிக்கு நீர் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. முடிவு பரியந்த உடைய விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கும்படியாய் கிருபைதார். எந்த பஞ்சங்கள் வந்தாலும் உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகாதபடி, துன்மார்க்கனின் வழிகளிலே விழுந்து போகாதபடி, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து எங்கள் காரியங்களை ஜெயமாய் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்கப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவை, உலகத்தில் கொள்ளையாடுகிற எங்களுடைய ஆரோக்கியத்தை கொள்ளையாடுகிற, ஆரோக்கியத்தின் உபதேசங்களை கொள்ளையாடுகிற எந்த கொள்ளை நோய்களும், ஆண்டவரே, உலகத்தில் காணப்படுகிற எந்த இருளின் ஆதிக்கங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை அகற்றி விடாதபடிக்கு அதை காத்து கொள்ளும்படியான கிருபையைத்தான். உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது, தேவ நீதியை விட்டுவிடக்கூடாது, தேவ பரிசுத்தத்தை விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கென்று செய்கிறதான பணிவிடையிலே, தேவனுக்கென்று செய்கிறதான ஊழியங்களிலே, தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பின்வாங்காதபடி முன்னோக்கி செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பிரியமான